சில காரியங்களை தேவன் நமக்கு நிச்சயமாய் கற்றுக் கொடுப்பார் என்று நாங்கள் ஆழமாய் நம்புகிறோம். जरूर हम विश्वास करते हैं कि परमेश्वर हमें कुछ नए बातों को सिखा देंगे. ஒரு சில காரியங்களை நம்ம 3 வாரங்களாய் தியானித்து வருகிறோம். அதுல என்னன்னா தேவனை தேடுவதை குறித்த ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். परमेश्वर को खोजने के बारे में लगातार हम लोग 3 हफ्ता तक हम लोग इस बातों को चर्चा करते हैं. ஏன்னா தேவனை நோக்கத்துடன் தேடுவதுதான் நம்முடைய முதல் பாடத்திட்டம். क्योंकि एक मकसद के साथ परमेश्वर को खोजना वही हमारा पहला वो जो हम लोग उसी बातों को पढ़े हैं. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தேவன் காணாம போயிட்டாரு, இல்லாட்டி அவர் ரொம்ப வேகமா எங்கேயோ போயின்னு இருக்கிறாரு, நம்ம அவரை துரத்தி பிடிக்கணும் என்பது தேவனை தேடுவதன் நோக்கத்தில் தவறான கண்ணோட்டம். हम लोग पहले जैसे बताए थे कि परमेश्वर को कहीं ढूंढ नहीं पाए, खोज नहीं पाए, वो कहीं दूर चला गया, ऐसा करके भी सोचते हैं कुछ लोग. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இப்ப நாம் அவரை ஏன் தேடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய நோக்கத்தை நாம் ஆழமாய் புரிந்து கொள்வதற்காக அவரை தேடுகிறோம். परंतु ऐसा नहीं है परमेश्वर हमारे साथ है, बल्कि हम लोग उनको खोजना पड़ता है कि उनको जानना पड़ता है. ஏன்னா சில வேளைகளில் தவறான கண்ணோட்டங்கள்ல இருந்து அவர்கள் தேவனை தவறாய் புரிந்து கொள்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. क्योंकि ठीक तरफ से परमेश्वर को समझने बिना परमेश्वर के बारे में सोचते हैं. ஏன்னா சில வேளை இந்த முதல் 3 கிளாஸும் அட்டெண்ட் பண்ணாம நீங்க முதல் தடவையா வந்திருக்கலாம். அதனால சில காரியங்களை நான் சொல்வது நலமா இருக்கும் என்று நம்புகிறேன். चाहे आप जो 3 क्लास तक यहाँ पर अटेंड नहीं कर पाए हैं, यही पहला बार आए होंगे, इसलिए कुछ बातों को मैं समझाने के लिए चाहता हूँ. அதுல தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் இப்பொழுது அவர் கூட இருக்கும் பொழுது கூட அந்த நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்காக அவரை தேடுவது அவசியமா இருக்கிறது. परमेश्वर जरूर हमारे साथ है, लेकिन हम लोग हमारा वो जो हमारा बारे में क्या मकसद है करके उस बातों को ढूंढने के लिए, खोजने के लिए परमेश्वर को हम लोग को खोजना पड़ता है. சில வேளைகளில் நாம் தேவனை தேடியும் அவரை நாம் கண்டுபிடிக்க முடியாததுக்கான ஒரு காரணம் முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் என்று 2வது பாடத்தை படித்தோம். कभी कभी हम लोग परमेश्वर को खोजते हैं लेकिन उनको पहचान नहीं पाते हैं. उसका कारण क्या है? हम लोग पूरे दिल से परमेश्वर को खोजना करके हम लोग दूसरा क्लास में देखे. 3வது கிளாஸ்ல வந்து அவரை சாதாரணமாய் தேடாமல் ஒரு மிக ஆர்வத்துடன் தேவனை தேட வேண்டும் என்று படித்தோம். तीसरा क्लास में हम लोग ऐसा देखे थे, सीखे हैं कि हम लोग को जो साधारण रूप से परमेश्वर को खोजे बिना हम लोग को जो एक चाहत के द्वारा हम लोग उनको खोजना है करके. Seeking God earnestly or seeking God early in our situations என்று நாம் படித்தோம். தேவனை ஆர்வமாய் முதலாவதாகவே தேடுவது. जरूर परमेश्वर को हम लोग को जो पहले प्रथम स्थान हो करके उनको हम लोग बहुत चाहते हुए हम लोग को जो उनको खोजना है करके देखे थे. இன்றைக்கு இதற்கு இந்த தலைப்பிற்கு நாம் இன்னொரு வசனத்தை படிப்பது நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला इतिहास 28वां अध्याय 9वां वचन. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாகமான மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னைக்கு என்றென்றைக்கும் கைவிடுவார். हम पर लिखा है, और है मेरे पुत्र सुलेमान, तू अपने पिता के परमेश्वर का ज्ञान रख और खरे मन और प्रसन्न जीव से उसकी सेवा करता रह, क्योंकि यहोवा मन को जांचता और विचार में जो कुछ उत्पन्न होता है उसे समझता है. यदि तू उसकी खोज में रहे तो वह तुझको मिलेगा, परंतु यदि तू उसको त्याग दे तो वह सदा के लिए तुझको छोड़ देगा. அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். यहाँ पर लिखा है, खरे मन और प्रसन्न जीव से उसकी सेवा करता रह, क्योंकि यहोवा मन को जांचता और विचार में जो कुछ उत्पन्न होता है उसे समझता है करके लिखा है. இந்த வசனம் ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வசனம். इस वचन के द्वारा हमें एक बहुत बड़ा आशा मिलती है. நாம் தேவனை சார்ந்து தான் இந்த பூமியிலே இயங்க முடியும். அதனால தேவ உதவியை நாம் பெறுவதற்கு இந்த வசனம் ஒரு பெரிய அடிப்படை வசனமா இருக்கிறது. जरूर हम वो जो परमेश्वर को निर्भर करते हुए जीवन जी सकते हैं, उसी के आधार पर इस वचन बतलाती है. இது ஒரு பெரிய வாக்குத்தத்தமான வசனம் என்று கூட நான் நம்புகிறேன். ये जरूर एक बहुत बड़ा वादा वचन करके भी, प्रतिज्ञाएं करके भी मैं समझता हूं. ஏன்னா தேவன் எப்படி சொல்றார் பாருங்க, நீங்க அவரை சேவித்து அவரை முழு இதயத்தோடு தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். You will find him. यहाँ पर ऐसा लिखा है कि यदि तू पूरे दिल से, खरे दिल से परमेश्वर को खोजेंगे तो जरूर तू उनको जो पहचानेंगे करके वहां पर लिखा है. இந்த உலகத்திலே மிகப்பெரிய
ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால் நாம் தேவனை கண்டடைவது. इस दुनिया में बहुत बड़ा वो जो बहुत बड़ा बात हमें हमारे लिए क्या है, परमेश्वर को जान रखना. தேவனை எப்படி நாம ஒரு விலையுறந்த ஒரு கற்களை அவர்கள் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல குறித்து இயேசு ஒப்பனையாய் சொல்லும் பொழுது அவன் எல்லாவற்றையும் வித்துட்டு போய் அந்த இடத்தை வாங்குவதை போல தேவ ராஜ்யத்தின் நன்மைகளை அவன் கண்டுபிடிப்பதற்கு தேவனுக்காக அவன் அப்படி செய்கிறவனாய் வசனம் காண்பிக்கிறது. बाइबल में लिखा है यदि बहुत बड़ा वो जो बातों को हम लोग कहीं वो जो पकड़ लिए तो यानी कि कहीं मिल गया तो अपना वो जो सारे संपत्ति को उन लोग बेच करके उस वो जो सामान को खरीदेंगे करके लिखा है. वैसे ही परमेश्वर को खोजना उतना बहुत बड़ा एक उत्तम की बात है. இன்னைக்கு நான் சில முக்கியமான தகவல்களை இந்த 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 பகுதியில நான் சொல்ல விரும்புகிறேன். आज मैं कुछ खास बातों को इस समय में बताने के लिए चाहता हूं. இந்த உலகத்திலே अनेகம் பேர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேவை என்னவென்று சொன்னால், உண்மையான தேவனையும் அவருடைய உண்மையாய் அனுபவிப்பதையும் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். आज वो जो इस दुनिया के लोग प्रजा कई बातों को खोजते हैं, उसमें खास बात यह है कि उन लोग वो जो सच्चे परमेश्वर का और उनका सच्चाई को खोजते हैं. உண்மையாய் தேவனை தேடி அவரை அனுபவிப்பதற்கு கூட்டம் கூட்டமாய் மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். सच्चे दिल से परमेश्वर को खोज के उनको वो जो अनुभव करने के लिए भीड़ से लोग वो जो खोजते हैं. ஆனால் இந்த இடத்திலே நீ தேடுவாய் என்றால் நிச்சயமாய் தென்படுவார், கண்டுபிடிக்க முடியும் என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். परंतु यहाँ पर इस वचन में लिखा गया है कि यदि तू खोजेंगे तो तुम्हें वो मिलेगा करके लिखा गया है. இதே மாதிரி தேவனை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கு இன்னொரு அற்புதமான வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கலாம். वैसे ही वो जो परमेश्वर को खोजेंगे तो पहचान सकते हैं करके हम लोग वो जो नीति वचन में நீதிமொழிகள் 8:17 8:17 में हम लोग और एक बातों को हम लोग देख सकते हैं. Proverbs chapter 8 verse 17 नीति वचन 8:17 என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். यहाँ पर लिखा गया है जो मुझसे प्रेम रखते हैं उनसे मैं भी प्रेम रखता हूं. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். और जो मुझको यत्न से तड़के उठकर खोजते हैं वे मुझे पाते हैं. இந்த அதிகாலை என்பது நிறைய பேரை யோசிக்க வைத்த ஒரு வசனம். அது यहाँ पर वो जो भोर का बारे में लिखा गया है, बहुत बातें हम लोग सोचे होंगे. ஆனா ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது those who seek me diligently will find me. okay, அப்படி என்று சொன்னால் என்னை திட்டமிட்டு ஒரு தீவிர முயற்சியுடன் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று அர்த்தம். यहाँ पर अंग्रेजी बाइबल में अनुवाद ऐसा कहता है कि जो वो जो यत्न से तड़के यानी कि वो जो खास करके उनको खोजना करके खोजते हैं उनको जरूर वो पाते हैं करके लिखा गया. ஏன் அப்படி மொழியாக்கம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கும் தெரியல. அதிகாலை என்பது ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது, ஆனா இது வாழ்க்கை முறையை குறிப்பிடுகிற ஒரு வசனம். ये तमिल बाइबल में वो जो भोर करके लिखा गया है, लेकिन ऐसा नहीं, ये तो हमारा लाइफस्टाइल का बारे में लिखा गया है. இது காலையில தேடுறது மட்டும் கிடையாது, வாழ்விலே நாம் தேவனை தேடி கண்டுபிடிப்பதே ஒரு நோக்கமாய் வைத்திருக்கிறவன் நிச்சயமாய் தேவனை கண்டுபிடிக்கிறவனாய் மாறி விடுகிறான். परमेश्वर को ना केवल सुबह या तो भोर में ढूंढना, उनको हमेशा वो जो खोजते रहना है करके लिखा गया है. இப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனை உத்தமமாய் நம்ம முழு இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது அதற்கு தேவன் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். God rewards those who seek him diligently. हम लोग को जो यहाँ पर आज इस बातों का अध्ययन करने जाते हैं कि जो कोई जो परमेश्वर को मैंने जो पूरे दिल से खोजता है, जरूर परमेश्वर उसको जो प्रतिफल देता है करके हम लोग देखने जा रहे The हैं. rewards of seeking God. जो कोई परमेश्वर को खोजता है उसका प्रतिफल मिलता है करके देखते हैं. தேவனை முழு இருதயத்தோடு உண்மையாய் ஆவலுடன் தேடும் பொழுது அதற்கு மிகப்பெரிய பலன்களை தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். जो कोई सच्चे दिल से खरे दिल से परमेश्वर को खोजता है उसको सही प्रतिफल को परमेश्वर देने वाला है. நாம் இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். इसका आधार पर हम लोग जो इब्रानियों 11वां अध्याय 6वां वचन को पढ़ेंगे. Hebrews chapter 11 verse 6. इब्रानिया 11वां अध्याय 6वां वचन. இந்த அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். வேதத்தில் இருந்த முக்கியமான நபர்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அதிகாரம். इस अध्याय एक बहुत बड़ा बहुमूल्य अधिकार है. அதனால இந்த அதிகாரத்துல நம்ம முழு வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. पूरे वो जो बाइबल को समझने के लिए इस अध्याय में हमें वो जो मौका दिया गया है. அதனால இந்த அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். इसलिए इस अध्याय के द्वारा ज्यादा प्रकाश हमें मिलता है. அந்த அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். इस अध्याय में 11वां अध्याय में 6वां वचन यानी कि 6 वचन को இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன்
தேவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். क्योंकि परमेश्वर के पास आने वालों को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वालों को प्रतिफल देता है. So God is a rewarder. தேவன் பலன் அளிக்கிறவர். इसलिए परमेश्वर हमें प्रतिफल देने वाला है. முதலாவது அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இரண்டாவது அவருடைய சுபாவ தன்மைகளில் ஒன்று அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். पहले परमेश्वर है करके विश्वास करना है. उसके बाद परमेश्वर का गुण यह है जो कोई उनको खोजता है उसको प्रतिफल देने वाला है करके विश्वास करना So है. இன்றைய நாளிலே இந்த பலன் அளிக்கிற காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். इसलिए आज का दिन में प्रतिफल देने वाला उसका बारे में हम लोग अध्ययन करने जा रहे हैं. பலன் என்பது அப்ப நான் எப்படி இப்போ இந்த பூமியில நிறைய பேருக்கு ஒரு சில தவறான நம்பிக்கைகள் உண்டு. इस दुनिया में कुछ लोगों को बुरी वो जो आशा होती है. அதுல ஒன்று என்னவென்று சொன்னால் நான் தேவனை நம்பி விசுவாசித்த உடனே எனக்கு எல்லாமே தானாக வந்து சேர்ந்து விடும் என்று மக்கள் தேடுவது உண்டு. कुछ लोग ऐसा भी भरोसा करते हैं कि यदि मैं प्रभु को परमेश्वर को विश्वास करेंगे तो सब कुछ अपने से आ जाएगा करके. இன்னைக்கு நான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லுகிறேன், ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. मैं एक घटना को बताने के लिए चाहता हूँ. वो सच्चा घटना है. தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாமே நம்மளுக்கு ஈவு கிடையாது. அப்படி என்றால் எல்லாமே கிஃப்டாக இல்லை. परमेश्वर का राज्य में सब कुछ इनाम नहीं है. நமக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது. जरूर जब हम लोग उनको विश्वास करते हैं हमें उधार इनाम से मिलता है. ஆனா அவரை விசுவாசமாய் நாம் அவரை தேடும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது, அவரை ஆவலாய் தேடும் பொழுது அதற்கு பலனை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். परंतु परमेश्वर को हम लोग उधार पाने के बाद उनको जो हम लोग खोजेंगे तो हमें प्रतिफल देता है. நாம் அவருடைய ஈவினாலே ரட்சிக்கப்படுகிறோம். हम परमेश्वर का वो जो अनुग्रह से उधार को पाते हैं. ஆனால் தேவ பிரசன்னம் என்பது தேவனை தேடும் பொழுதுதான் அது கிடைக்கிறது. परंतु परमेश्वर का उपस्थिति जब हम परमेश्वर को खोजते हैं तब मिलता है. இந்த இரண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ये இருக்கிறது. दोनों को बीच में बहुत बड़ा फर्क है. எனக்கு தேவன் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் ஈவாக கிறிஸ்துவின் மூலமாய் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். मुझ में परमेश्वर है क्योंकि वो जो मसीह यीशु मसीह के द्वारा मैं उनमें उनके साथ वो जोड़ा गया हूँ. ஆனா ஏன் என்னால தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடியவில்லை? परंतु क्यों मैं परमेश्वर का उपस्थिति को महसूस कर नहीं पाता हूँ? தேவனுடைய மகிமையை ஏன் பார்க்க முடியவில்லை? परमेश्वर का महिमा को क्यों देख नहीं पाता हूँ? தேவனுடைய அதிசயங்களை ஏன் நான் அதிகமாய் அனுபவிக்க முடியவில்லை? परमेश्वर का चमत्कारों को क्यों मैं ज्यादा अनुभव नहीं कर पाता हूँ? இது ஈவு கிடையாது, இது தேடுகிறதுனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். ये तो इनाम नहीं है, ये तो जो खोजता है उसका प्रतिफल के रूप में मिलता है. The salvation is a gift, the presence of God is a reward. जरूर वो जो उधार तो इनाम है बल्कि वो परमेश्वर का उपस्थिति तो जरूर वो जो प्रतिफल है. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட வீட்டிலே இருக்கலாம், ஆனா இன்னொருத்தர் ஒரு பெரிய முயற்சி எடுத்து திருச்சபைக்கு போய் தன்னை ஒழுங்குபடுத்தி தேவனை தேடும் பொழுது அவருக்கு பிரசன்னம் தேவனுடைய பலனாக கொடுக்கப்படுகிறது. किसी व्यक्ति में तो उधार पा लिया करके घर पे चुपचाप बैठ सकते हैं, लेकिन और कोई वो जो परमेश्वर का खोज में रहेंगे तो जरूर परमेश्वर का उपस्थिति को पाएंगे. ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பணம் கொடுத்து சிலவற்றை இந்த பூமியில் வாங்க முடியாது என்பதை தேவன் சொல்லுகிறார். यसाया वो जो 55 वो जो एक और दो वचन को पढ़ेंगे तो आप पैसा के द्वारा सारे बातों को आप वो जो खरीद नहीं सकते हैं करके लिखा गया है. Isaiah chapter 55 verse 1 and 2. ஆனா நம்ம இப்ப அதை படிக்க போறதில்ல, அதனுடைய கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். यशाया 55 का पहला और दो वचन हम लोग पढ़ नहीं पाएंगे, लेकिन उसमें क्या बोलता है उसका बारे में बताने के लिए चाहता हूं. நம்ம நிறைய விஷயத்தை தியானிக்க வேண்டிய ஒரு பகுதியில் இருக்கிறோம். क्योंकि हम लोग ज्यादा बातों का अध्ययन करने का समय में है. அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்கள் என்னிடத்தில் வந்து நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு இன்விடேஷன் கிடைக்குது. उसमें वहां पर हमें एक बुलाहट होता है कि आओ परमेश्वर से कुछ बातों को पाओ करके. இது பணத்தினால நீங்க வாங்க முடியாது, அப்படி வாங்குறதுக்கான விலை அதை பணத்தை விட அதிகமானது என்று சொல்லி தேவன் அங்கு பேசி வைக்கிறார். यहाँ पर पैसा के द्वारा इस बातों को खरीद नहीं सकते, उससे बड़ी बात है करके बता दिया है. நிறைய பேர் பணம் இருந்தா எல்லாம் வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. आजकल वो जो लोग ऐसा सोचते हैं कि पैसा रहता है तो सारे बातों को खरीद सकते हैं நீங்க करके. வீடு வாங்கலாம், ஆனா நல்ல குடும்பத்தை கர்த்தருடைய தயவுனால தான் அனுபவிக்க முடியும். जरूर आप तो मकान को खरीद सकते हैं, लेकिन अच्छा परिवार को परमेश्वर का अनुग्रह से ही आप वो जो पा सकते हैं. நீங்க நல்ல கார் வாங்கலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை இருந்தா தான் அதை பாதுகாப்பாய் ஓட்டி கொண்டு போக முடியும். आप अच्छा से गाड़ी कर सकते हैं, परंतु परमेश्वर का अनुग्रह रहता है तब भी आप सुरक्षा के साथ आप गाड़ी को चला सकते அதனால हैं. எல்லாவற்றையும் பூமியில நீங்க பணத்தை கொடுத்துலாம் வாங்க முடியாது. इसलिए इस दुनिया में सारे बातों को पैसा को देख करके आप खरीद नहीं पाएंगे. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பெரிய பலன்களை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். वैसे ही परमेश्वर का राज्य को जो सच्चे दिल से खोजता है उसका परमेश्वर प्रतिफल देता है. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மனித
திட்டத்தை நான் முறியடிக்க விரும்புகிறேன். आज एक वो जो मनुष्य का वो जो योजना को मैं उसको खत्म करने के लिए चाहता हूँ. I want to confront a human wisdom. ஒரு மனுஷ ஞானத்தை நான் எதிர்கொள்ள விரும்புகிறேன். मैं एक वो जो मनुष्य का वो जो ज्ञान को मैं उस बातों को मारने के लिए चाहता हूँ. அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், நிறைய வேளைகள்ல நம்ம தேவனை தேடும் பொழுது எந்த விதமான ஒரு பலனையும் கர்த்தர் கட்டளையிட மாட்டாரு. நீங்க அப்படிப்பட்ட மனதுல தேடாதீங்கன்னு சில பேர் நம்மளுக்கு சொல்லி வைத்திருக்கலாம். कुछ लोग ऐसा आपको सिखाए होंगे कि यदि तू प्रभु परमेश्वर को खोजेंगे तो तुम्हें कुछ भी प्रतिफल नहीं मिलता है करके भी कुछ लोग आपको सिखाए होंगे. நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா வேற எதையுமே யோசிக்காதீங்க, அது மட்டுமே போதும்னு சொல்லி சில திட்டங்களை நம்முடைய மனதிலே பதித்து வைத்திருக்கலாம். आप परमेश्वर को खोजेंगे तो और किसी बात नहीं करना है, केवल वो करिएगा करके आपका मन में कोई वो जो बताए होंगे. அதுல சில பேர் அதனுடைய ஒரு பெரிய தாக்கத்தை எப்படி சந்திக்கிறாங்கன்னா, கர்த்தரை தேடுவோம், அவர் எதுவும் கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் கர்த்தரை தேடுவோம் அப்படின்னு சில பேர் தேடுறது உண்டு. कुछ लोग ऐसा भी वो जो हो गए हैं कि अपना विचार में ऐसा भी हो गए हैं कि परमेश्वर को खोजेंगे लेकिन उनका द्वारा कुछ भी नहीं मिलेगा करके भी सोच लिए. என்னோடு கூட மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். आप वो जो मलाकी 3 अध्याय 13 वचन को पढ़ेंगे. ஓகே, இது ரொம்ப முக்கியமான வசனங்கள், அதனால நீங்க வேதம் இருந்தா திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களோடு கூட படிப்பதற்கு அது போதுமானதா இருக்கும். जरूर वो जो एक बहुमूल्य वो जो वचन है, इसलिए आप वो जो बाइबल हाथ में रखता है तो इस बातों को निकाल दीजिए. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். मलाकी 3:13. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்களை கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். यहोवा यह कहता है, तुमने मेरी विरुद्ध डिठाई की बातें कही है, परंतु तुम पूछते हो हमने तेरे विरोध में क्या कहा है. என்ன கர்த்தர் சொல்றாரு, நீங்க பேசினது கேட்டு நான் வருத்தம் அடைஞ்சிட்டேன்றார். परमेश्वर बोलता है तुम्हारा तुम लोग जो बोले हैं, जो बात किए हैं, उसके द्वारा मुझे वो बहुत दुख हुआ है करके. சில வேளை தேவனை குறித்து மனிதர்களுக்கு ஒரு விசித்திரமான நம்பிக்கை உண்டு. कई बार वो जो मनुष्य लोग परमेश्वर के बारे में एक विचित्र वो जो आशा को रखे हैं. அவர் ஒரு கல் நெஞ்சர் மாதிரியும் எந்த விதமான உணர்வுகளுக்கும் உட்படாதவர் மாதிரியும் கர்த்தரை பார்ப்பாங்க. वो परमेश्वर बहुत बड़ा वो जो कठिन दिल का है, वो कुछ भी हमें सुनने वाला नहीं करके परमेश्वर को देखते हैं. ஒரு தமிழ்ல இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதையும் தாங்கும் இருதயம் அப்படின்ற மாதிரி தேவனை பிரதிபலிப்பது உண்டு. तमिल में ऐसा भी एक कहावत को कहते हैं कि जो भी डालेंगे तो उसको सहने वाला है परमेश्वर का हृदय करके बोलते हैं. ஆனா ஆச்சரியமானது என்னன்னா, நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா தேவன் அவ்வளவு உணர்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்டவராகவே இருக்கிறார். परंतु आप बाइबल में पढ़ेंगे तो परमेश्वर के बारे में परमेश्वर सारे बातों को महसूस करने वाला, उसका बारे में सोचने वाला है. தேவன் கோபமா இருந்திருக்கிறார், சந்தோஷமா இருந்திருக்கிறார், மனமகிழ்ச்சியா இருந்திருக்கிறார், வேதனையா இருந்திருக்கிறார், மனம் மடிவாக இருந்திருக்கிறார், ஒருத்தர் கொல்லான்னு சொல்லி கொல்லக்கூடிய எண்ணமுடையவராக கூட தேவன் மாறி இருக்கிறார். परमेश्वर जो गुस्सा किया है और जो निंदा किया है, रोया है और जो दुख उठाया है और किसी का ऊपर में उसको मार डालेंगे कि ऐसा भी सोचा है. அதனால தேவன் பல உணர்வுகளுக்கு உட்பட்டவராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். इसलिए परमेश्वर का अंदर में कई प्रकार की महसूस को उन्होंने महसूस किए हैं. ஆனா என்ன பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்மளுக்கும் உணர்வு இருக்குது, அவருக்கும் உணர்வு இருக்குது. हम लोग को जो एक फर्क है, हमारा अंदर में भी महसूस होता है, उनका अंदर भी महसूस होता है. ஆனா நம்ம உணர்வுகளினால் கட்டுப்படுத்தப்படுகிறோம், அவர் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறவராய் இருக்கிறார். हम लोग वो जो अपना वो जो फीलिंग्स के द्वारा हम लोग अपने आप को दबा देते हैं, लेकिन वो अपना वो जो फीलिंग्स को दबा देता है. ஏன்னா அவர் உணர்வுகள் இருக்கிறது, ஆனால் அது அவரை ஆளுகை செய்வது கிடையாது. जरूर परमेश्वर का अंदर में भी वो जो महसूस है, लेकिन उस महसूस परमेश्वर को नियंत्रण में नहीं ले सकता है. ஒரு ஆரோக்கியமான வேதாகம படிப்பு என்றால் முதலாவது தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். जरूर एक अच्छा वो जो बाइबल का वो जो पढ़ना मतलब परमेश्वर को ठीक तरह से हम लोग समझना है. Knowing God properly is the first and foremost important principles of our life. தேவனை தெரிந்து கொள்வதுதான் முதன்மையான முக்கியமான பகுதியாக வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. ठीक तरह से परमेश्वर को जानना ही एक प्रथम बात है करके बाइबल के द्वारा हम लोग सीख सकते हैं. இங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசினதை கேட்டு எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சுன்னு சொல்றாரு. यहाँ पर परमेश्वर कहता है कि मेरे विरोध तुम लोग जो भी बोले हैं उस बातें के द्वारा मैं बहुत दुख उठाया हूं. தமிழ்ல பாத்தீங்கன்னா கடினமா இருக்குதுன்னு சொல்றாரு. यहाँ पर तमिल में लिखा गया है कि वो बहुत वो जो कठिन है करके बोलते हैं. அது அவருக்கு வந்து ரொம்ப தாக்குதலை ஏற்படுத்தி இருக்குது. उसका मतलब वो बहुत दर्द आया है उनको. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா your words has been harsh towards me அப்படி என்று சொன்னால், நான் செய்கிறதை
நான் செய்யாததை நான் செய்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம் அது. अंग्रेज में ऐसा भी लिखा गया है कि मैं जिस बातों को नहीं किया हूं उसको किया हूं करके मेरा ऊपर दोषी ठहराते हैं करके बोलता है. சரி, இப்ப என்னதான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ऐसा उन लोग क्या बोले हैं 14ஆம் வசனம் காண்பிக்கிறது. 14 वचन में लिखा गया है, சொல்லுகிறது தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லி இருக்கிறாங்க. यानी कि यहाँ पर लिखा है तुमने कहा है कि परमेश्वर की सेवा करनी व्यर्थ है करके लिखा गया है. சொல்லி இருக்காங்க சர்விங் காட் இஸ் நாட் வர்த் அப்படின்ற மாதிரி பேசி இருக்காங்க. यहाँ पर बोलते हैं परमेश्वर को सेवा करना व्यर्थ है करके उन लोग बोले हैं. மல்கியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். मलाकी 3:14 தமிழ்ல தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லப்படுகிறது. यहाँ पर हिंदी में भी लिखा गया है कि परमेश्वर की सेवा करनी व्यर्थ है करके. அதனால என்ன பிரயோஜனம் என்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. उसका मतलब उसके द्वारा क्या फायदा है करके उन लोग बोले हैं. அவருடைய கட்டளைகளை கை கொடுக்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறாங்க. परमेश्वर का आज्ञा को पालन करने से हमें क्या फायदा है करके उन लोग बोले हैं. தேவனை துக்கித்து அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பேசுகிறாங்க. उन लोग क्या बोलते हैं, इस परमेश्वर को खोज के उनको उनका आज्ञाओं को पालन करके मुझे कुछ भी फायदा नहीं है करके बोलते हैं. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் வெயின் அப்படின்னு சொன்னால் அது விருதா காரியம் என்று சொல்லப்படுது. यहाँ पर लिखा गया है कि वो व्यर्थ है करके उन लोग लिखे हैं. ஆனா நீங்க அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதிக்கு வரும்பொழுது கர்த்தர் இப்போ ஒரு பெரிய திட்டத்தை அவங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறார். परंतु उस अध्याय में आखिरी जगह पे देखेंगे तो परमेश्वर इन लोग का ऊपर में एक बहुत बड़ा योजना को रखा है. நாம் 17ஆம் வசனத்துக்கு வருவோம். 17 वचन को देखेंगे. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். सेनाओं का यहोवा यह कहता है कि जो दिन मैंने ठहराया है उस दिन वे लोग मेरे वरन मेरी निज बाग ठहरेंगे करके बोलता है. ஒரு பெரிய தயவு என்னவென்று சொன்னால் நாம் அவருடையவர்களாய் இருப்பது என்பது ஒரு பெரிய பலனாக தேவன் பேசுகிறார். हम लोग उनका प्रजा है करके वही बहुत बड़ा प्रतिफल करके परमेश्वर वहां पर बोलता है. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 18 वचन में लिखा है, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். तुम फिरकर धर्मी और दुष्ट का भेद अर्थात जो परमेश्वर की सेवा करता है और जो उसकी सेवा नहीं करता है उन दोनों को भेद पहचान सकोगे करके लिखा गया है. அப்ப தேவனை சேவிப்பது விருதா கிடையாது, அதுக்கு பலன் இருக்கிறது. उसका मतलब परमेश्वर को जो सेवा करता है वो तो व्यर्थ नहीं है, उसका प्रतिफल मिलता है. பாருங்க, சிலவேளை தேவன் நமக்கு விருதாவான காரியங்களை செய்கிறார் என்று நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் தெய்வீக தோற்றத்தையே மாற்றி அமைக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். यदि आप परमेश्वर को खोजने से हमें फायदा नहीं है, प्रतिफल नहीं मिलता है करके सोचते हैं तो वो परमेश्वर का योजना को आप समझ नहीं पाए. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா தேவன் ரொம்ப சுயநலமானவர். आप क्या बोलने के लिए आ रहे हैं, वो परमेश्वर का बारे में बहुत बड़ा सेल्फिश है करके बोलने वाले हैं. அவர் சுயநலமாய் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய காரியங்களை தான் எப்பயுமே முதன்மைப்படுத்தி இருப்பார், தனக்கு தான் எல்லாவற்றையும் செய்வாரே ஒழிய யாருக்கும் எதையும் செய்ய மாட்டார் என்ற ஒரு வீணான மனநிலைக்கு நாம் வருவது உண்டு. वो सेल्फिश है, इसलिए वो अपने लिए अपने बारे में ही सोचेंगे, दूसरों के लिए कुछ भी नहीं करेंगे करके आप उस बातों को ऐसा बुरी तरह से उनको समझते हैं. அதனால தான் நான் சொன்ன பாருங்க, தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான மனநிலையை நான் எதிர்க்க விரும்புகிறேன். इसलिए परमेश्वर का सम्मुख में इस तरह की वो जो बुरी योजना को वो जो सोच को मैं तोड़ने के लिए चाहता हूं. நீங்க தேவன் எனக்கு எதுவும் செய்யலனா கூட பரவாயில்லை நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்ப நீங்க தேவனை அவர் ஒரு சுயநலமானவர் என்பதை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறி விடுகிறீர்கள். परमेश्वर मुझे कुछ भी नहीं करेंगे तो भी कोई दिक्कत नहीं करके आप यदि ऐसा बोलते हैं तो परमेश्वर का बारे में वो हमारे लिए कुछ करने वाला नहीं करके आप बुरा समझते हैं. சிலவேளை நம்ம ஓவர் வைராக்கியம் என்னன்னா கர்த்தர் எதை செய்யலனாலும் பரவாயில்ல பிரதர் நான் அவரை தான் பின்பற்றாருன்னா நீங்க அவர் ஒரு சுயநலவாதியாகவும் நீங்க ரொம்ப ஏராள குணம் உள்ளவர்களாய் காண்பிக்கிறவர்களா மாறிடுவீங்க. कभी-कभी आप ऐसा बोल देते हैं कि परमेश्वर मुझे कुछ भी नहीं करेंगे तो भी मैं उनके लिए करूंगा करके बोलने के समय में आप ऐसा बताते हैं कि परमेश्वर हमारे लिए कुछ भी नहीं करता है करके. அதனால தான் சொல்றாரு நீங்க பேசினதே எனக்கு இருதயத்துக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கினது என்று சொல்கிறார். इसलिए परमेश्वर यहाँ पर कहता है कि तुम लोग जो बोले हैं वो मेरा अंदर बहुत बड़ा दुखित बात हुआ है करके बोलता है. இது இந்த ஊஞ்சலின் ஒரு பக்கம் மாதிரி அப்படி என்று சொன்னால் அவர் எதையுமே செய்யாடி கூட அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி வீணான விருதாவான காரியங்களிலே மனமேட்டிமையா இருப்பது. परमेश्वर कुछ भी वो जो हमें नहीं करेंगे तो भी वो ठीक है करके कभी कभी आप लोग ऐसा बोलते हैं वो तो जो झूला क्या एक तरह का बात है. இதுல இருந்து ஆரம்பித்த பலவிதமான
கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கிறது. इसके चलते शुरू किया हुआ बहुत ज्यादा वो जो मसीहत लोगों की वो जो संख्या बढ़ा है. இதெல்லாம் நம்ம பிற்காலத்துல தியானிப்போம். அது இப்ப நோக்கம் இல்லை. ஏன்னா இது ஒரு மனநிலை. ஆனால் இது தேவன் விரும்பாத மனநிலை என்று சொல்ல விரும்புகிறேன். आने वाला दिनों में इस बातों का हम लोग को जो अध्ययन करेंगे बताएंगे, लेकिन ये एक बात की वो जो मन की सोच है, लेकिन आज की बातों में हम लोग அந்த देखेंगे. தேவனை சேவிப்பது விருதா என்ற இடத்திலிருந்து வெளியே வந்துருங்க. தேவனை சேவிப்பதுக்கு பலன் உண்டு என்று சொல்லி முதலாவது நம்ப ஆரம்பியுங்கள். परमेश्वर का जो सेवा करते हैं वो तो व्यर्थ है क्या करके उस प्रकार की सोच से बाहर आ जाइए, बल्कि परमेश्वर को सेवा करेंगे तो हमें प्रतिफल मिलता है करके उस बातों हम लोग अध्ययन करेंगे. இதுக்கு இன்னொரு மாறான அடுத்த ஊஞ்சலின் அடுத்த பக்கம் என்று சொல்கிறோம். அது என்னன்னா, எப்பயுமே இந்த தேவைகளை சந்தித்து தேவைகளை பெற்றுக்கொள்வதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது ஒன்று. ये झूला का एक तरफ में इस प्रकार के लोग हैं, झूला का दूसरा जगह पे ऐसा लोग है कि हमेशा उन लोग कुछ ना कुछ जरूरत के लिए प्रार्थना करके उसी को प्राप्त करते रहेंगे. காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த பூமிக்குரிய விஷயத்தை பத்தியே தேவன்கிட்ட கேட்டு 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 பெற்றுக்கொள்ளணும்னு முயற்சி செய்ய இன்னொரு கூட்டம் सुबह வருது. से रात तक लगातार इस दुनिया की बारे में उन लोग प्रार्थना करके उसी को पाएंगे करके उस प्रकार की सोच में रहता है. இது அவரை ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்கிற ஒரு மனநிலை. ये तो हम लोग को जो पैसा निकालने वाला एटीएम मशीन के जैसे उनको देखने की सोच है. ஒரு கூட்டத்தார் வந்து அவரை எப்படி துக்கப்படுத்துறாங்கன்னா, அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாருன்னு நம்பி அப்படி ஒரு துக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். एक झुंड ऐसा है कि परमेश्वर हमें कुछ नहीं करेंगे करके ऐसा परमेश्वर को दुखित करता है. இன்னொரு கூட்டம் என்னன்னா, எப்பயுமே அவர் எல்லாத்தையும் தர்றவர், அவர்ட்ட இருந்து எப்படியாவது எல்லாத்தையும் வாங்கி வந்துடணும்னு சொல்லி அப்படி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் மக்கள் நகருகிறார்கள். और एक जो झुंड ऐसा है कि परमेश्वर हमें हमेशा देने वाला है करके उनको हमेशा उनसे क्या मिलेगा करके ऐसा सोचते हैं. அதுதான் சரியானது. கர்த்தர் எல்லாத்தையும் தரணும், எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளின் நிலைகளிலே தேவனை தேடுகிறவர்களும் நிறைய பேர் உண்டு. वो ही सही है, परमेश्वर से कुछ ना कुछ लेना है पाना है करके वो जो कुछ सामान माल ऐसा उसी बातों को उन लोग सोचते हैं. ஒரு கூட்டத்தார் என்னன்னா, நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு, நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறது தான் வேலைன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும். एक झुंड ऐसा है कि परमेश्वर हमें कुछ नहीं करेंगे, हम ही लोग परमेश्वर को देना करके उस एक्सट्रीम में चला जाता है. நம்மள என்ன பண்ணுவாருன்னா, நம்மள ஒரு துறவி மாதிரி வாழ வைக்கிறது தான் அவருடைய பெரிய திட்டம்னு ஒரு டீம் இருக்குது. एक योगी जैसे हम वो जीवन बिताना करके सोचते हैं उन लोग. அதனால நிறைய பேர் துறவற வாழ்க்கைக்கெல்லாம் போயிருக்காங்க. इसलिए योगी बनना है करके ही कई लोग ऐसा गए हैं. ஆமா, एस्थेटिक லைஃப்னு சொல்லி அந்த ஒரு சிஸ்டம்க்குலாம் மக்கள் போயிருக்காங்க. उन लोग उस प्रकार वो जो परमेश्वर से कुछ नहीं पाना है, हम ही लोग सबको दे देना है, छोड़ देना है करके सोचते हैं. இன்னொருத்தர் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு மக்கள் நகர்ந்திருக்காங்க. और किसी झुंड ऐसा है कि पूरा वो जो मटेरियल के बारे में क्या मिलेगा उसी बारे में उन लोग सोचते हैं. இதுல என்னன்னா, நீங்க வந்து இப்ப செல்ஃப் சென்டர்ட் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துட்டீங்க. இப்ப தேவனை மையமாய் வைத்து தேவனை தேடாதபடி அப்பொருளை வைத்து தேவனை தேடுகிறீர்கள். அது உங்களுடைய சுயலாப நோக்கத்துக்காய் தேவனை தேடுகிறவர்களாய் மாற்றப்படுவது. इसी में उन लोग क्या कर लेते हैं कि सेल्फ सेंटर यानी कि वो अपने बारे में स्वयं का बारे में उन लोग सोच करके वो जीवन बिताते हैं. அப்ப நாங்க இப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, अभी हम लोग क्या करना करके यदि आप पूछेंगे तो தெய்வீக திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ईश्वरीय योजना को सही ढंग से हम लोग को जो जानना है उसी के लिए बुलाते हैं. நீங்கள் மனப்பூர்வமாய் தேவனை தேடும் பொழுது அவர் அன்பின் நிமித்தமாய் சகல நன்மைகளையும் தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். आप मन पूर्वक परमेश्वर को खोजेंगे तो वो प्रेम के चलते सारे बातों को आपको देने वाला है. இன்றைக்கு என்னோட கூட சங்கீதம் 103 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். भजन संहिता 103 पहला वचन से कुछ वचनों को हम लोग पढ़ेंगे. ஏனா ரிவார்ட் இருக்குது என்பது வசனம் சொல்லுகிறது. प्रतिफल तो है करके वचन में लिखा हुआ है. அந்த ரிவார்டினுடைய பல பகுதிகளை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். उस प्रतिफल का कई कदम को कई बातों को हम लोग देखने जा रहे हैं. இந்த வேதாகம பாடத்திட்டத்தின் நோக்கமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாம் இறையில் இருக்கிற குழப்பங்களை நீக்குவது முதல் பாடத்திட்டம். अभी जो भी वो जो कंफ्यूजन थियोलॉजिकली है वो सारे बातों को हम लोग हटाना है, वही हमारा मकसद है. நிறைய பேர் வந்து இறையிலோ இல்லாட்டி அடிப்படை சத்தியங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, நம்ம ஜெபம் பண்ணோமா கர்த்தர்ட்ட இருந்து எல்லாம் வாங்கணுமா போனோமான்னு இருப்பாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒரு கூட்டம் நினைக்குது. मसीहत जीवन में एक झुंड ऐसा है कि वो जो ऐसा थियोलॉजिकल बातों को हम लोग किसी बातों हम लोग सोचने का पढ़ने का जरूरत नहीं, केवल प्रार्थना करना करके सोचते हैं. ஆனால் 30 வருடமாக अनेक இறையியல் புத்தகங்களையும் अनेक கிறிஸ்தவ வாழ்க்கை முறைகளையும் படிச்சு நான் சொல்றேன் பாருங்க, எல்லா எண்ணங்களுமே ஏதோ
ஏதோ ஒரு இறையியல் தத்துவத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. लेकिन वो जो मैं 30 साल तक इसी फील्ड में उस बातों को देखता हूँ, पढ़ता हूँ, उसी के द्वारा मैं बताता हूँ, सारे स्टेटमेंट यानी कि सारे वो जो सोच के बीच में एक वो जो थियोलॉजिकल बातें ही होती है. அதனால அடிப்படையாக எங்கேயோ ஒரு தவறான சிந்தனை, ஒரு தவறான அடிப்படை கோட்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அது வளர்ந்து பெரிய மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்திவிடும். इसलिए बेसिकली हमारा सोच में किसी बुरी बात आ जाता है तो उसी के द्वारा एक बुरी रास्ता में चल जाते हैं. அதனால தான் தேவன் சுயநலமானவரும் அல்ல, இல்லாவிட்டால் நம்முடைய சுயநலத்துக்காகவே எல்லாத்தையும் செய்கிறவரும் அல்ல. इसलिए परमेश्वर वो अपने सोच के लिए, अपने वो जो बातों के लिए करने वाला भी नहीं है, हमारा सोच के लिए करने वाला भी नहीं है. कहता हूं ஏன்னா God is not selfish God, at the same time he does not allow us to be more selfish and materialistic in this world. हमारा वो जो परमेश्वर वो सेल्फिश गॉड नहीं है, लेकिन हम लोग उस बातों को अनुमति भी नहीं देते हैं कि वो अपना बारे में सोचने के लिए. ஆனால் அவர் அவரை தேடும்படியாய் நம்மளை சொல்லுகிறார். परंतु उन्होंने बताते हैं कि उनको खोजने के लिए वो बताते हैं. அதுக்கு பெரிய பலன்களையும் தேவன் வைத்திருக்கிறார். क्योंकि आप खोजेंगे तो आपको ज्यादा प्रतिफल भी मिलता है. இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளக்க விரும்புகிறேன். आज उसी बातों को मैं थोड़ा थोड़ा देर से आपको बताने के लिए चाहता हूं. ஃபர்ஸ்ட் நாம் இறையியல் பிரமிசஸ், தட் இஸ் தியாலஜிக்கல் பிரமிசஸ் கிளியர் பண்ணிட்டோம். அப்படி என்றால் இறையியல் இருக்கக்கூடிய சவால்களை நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம். पहले हम लोग थियोलॉजिकली जो भी चुनौतियां हैं वो सारे बातों को हम लोग क्लियर किए हैं. பாருங்க, நீங்க 1-2 படிக்காம வாய்ப்பாடு கிட்ட போறது பெரிய பிரச்சனை. आप वो जो पहले वो जो 1-2 को सीखे बिना और किसी फार्मूला को पढ़ना तो आसान नहीं है. அப்போ முதல்ல இந்த இறையியலை சரி பண்ணிடணும், அதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். इसलिए पहले इस थियोलॉजिकल को ठीक करना, तब भी आप आगे बढ़ सकते हैं. நீங்க இந்த வேதாகம படிப்புக்கு தொடர்ந்து வருவீங்கன்னா நீங்க பாதி இறையியல்வாதியாவும் மாறிடுவீங்க. आप लगातार इस वो जो बाइबल स्टडी में आप रहेंगे तो आप ज्यादा वो जो थियोलॉजिकली भी आप सीख सकते हैं. இறையியல்வாதியா மாறி யாரையும் நீங்க பிரச்சனைக்குள்ள உட்படுத்த கூடாது, ஒழுங்கான இறையியல்வாதியா மாறிடுங்க. अब थियोलॉजिकल ज्यादा पढ़ के किसी से मैंने झगड़ा नहीं करना है या तो कुछ वाद विवाद नहीं करना है, लेकिन इस बातों को जानना है. சரி, சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்லுவோம். भजन संहिता 103 अध्याय में देखेंगे. இங்க நம்ம இது எல்லாரும் சொல்லி சொல்லி மனப்பாடமாயி இப்ப இதனுடைய அர்த்தமே சிலவேளை புரியாம போற நிலைமைக்கு போயிடுச்சு. हम लोग याद कर किसको ऐसे ही बोलते बोलते हम लोग इसका अर्थ को पहचान नहीं पाते. நான் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் சிஎஸ்ஐ முறைமையில வளர்க்கப்பட்டதுனால இந்த வசனம் சொல்லிட்டா சர்வீஸ் முடிஞ்சிச்சு, அதான் எங்களுடைய திட்டமே. எப்படி हम लोग वो जो एक सीएससी चर्च का बैकग्राउंड से, यानी कि सीएनई जैसे एक चर्च का बैकग्राउंड से आते हैं, उसके चलते जब वो जो प्रार्थना खत्म होता है तब ये 2 वचन को बोलते बोलते हम लोग का मन में आ जाता है इस वचन का मतलब आराधना खत्म हो जाता है. இந்த வசனம் சொல்லிட்டா எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் வேலை முடிஞ்சிச்சு, இப்ப கிளம்பி போயிடலாம். इस वचन को बोलेंगे तो जब मैं बचपन में हूँ तब उस समय में इस वचन बतलाएंगे तो मुझे बहुत बड़ा आनंद आ जाता है, क्योंकि वो सर्विस खत्म हो गया. ஏன் அப்படிப்பட்ட முறைமைகளை சபையிலே கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. क्यों इस प्रकार वो जो बातों को लास्ट आखिरी में इस 2 वचन को बतलाते हैं, उसका भी एक अर्थ है. சோ நல்ல முறைமைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். कुछ सही वो जो मेथड्स को हम लोग को जो उस बातों को ग्रहण करना है. அந்த 1-2 வசனங்களை மட்டும் வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை स्तोत्रे. ओके, है मेरे मन यहोवा को धन्य कर और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कर. அடுத்து என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. है मेरे मन यहोवा को धन्य कर और उसके किसी उपकार को न भूलना. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே और उसके किसी उपकार को न भूलना. இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா do not forget all his benefits ன்னு இருக்குது. यहाँ पर अंग्रेज में लिखा गया है उनके द्वारा जो आपको प्रतिफल मिला है उसको कभी मत भूलना है करके. அப்ப தேவன் நமக்கு ப்ராஃபிட்டபிளா பெனிஃபிட்டபிளா நிறைய செய்கிறவராய் இருக்கிறார். उसका मतलब परमेश्वर हमारे लिए कुछ बातों को प्रतिफल का रूप में देने वाला है. நீங்கள் தேவனை தேடுவது விருதா கிடையாது. आप परमेश्वर को खोजना तो व्यर्थ नहीं है. அதுக்கு சில தெய்வீக உபகரணங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். उसके लिए कुछ जो ईश्वरीय बातों को परमेश्वर आपको देने वाला है. அதனால இன்றைக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சற்று சொல்ல விரும்புகிறேன். इसलिए उस प्रतिफल को मैं आपको देने वाला हूं. அதனால நம்ம வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது उस बातों को लगातार मैं बोलने जा रहा हूं. நீங்கள் தேவனை தேடும் பொழுது जब आप परमेश्वर को खोजेंगे முதலாவது நடக்கக்கூடிய பெரிய நன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால் पहले क्या भलाई आपका जीवन में होगा. இங்க இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. यहाँ पर तीसरा वचन में लिखा गया है कि वो आपका वो जो सब अधर्म को क्षमा करता. When you seek God, he forgives all your iniquities. जब आप परमेश्वर को खोजते हैं आपका वो जो सारे अधर्म को परमेश्वर क्षमा करता है. இந்த பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பாவமும்
நம்முடைய வாழ்க்கையும் தேவனோடு கூட இணைக்கப்படாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. इस दुनिया में क्या बहुत बड़ा समस्या है कि पाप के चलते हम परमेश्वर के साथ जोड़ नहीं पाते हैं. அப்ப இந்த பூமியில் இருக்க முதல் முக்கியமான பிரச்சனை பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறவர்களை நீங்கள் உண்மையான தேவனை தேடும் பொழுது அவர் உங்களை இணைக்கிறவராய் இருக்கிறார். इसलिए इस दुनिया में बहुत बड़ी बात क्या है, पाप के चलते हम परमेश्वर को जोड़ नहीं पाते हैं. उसी को हटा के परमेश्वर के साथ संगत रखने के लिए परमेश्वर हमें मदद करता है. அப்ப நம்ம ரொம்ப சின்சியரா சொல்லலாம் பாருங்க, நீங்க உண்மையா தேவனை தேடினீங்கன்னா பெரிய மன்னிப்பு முதலாவது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. इसलिए परमेश्वर हमें पहला प्रतिफल क्या देता है, जब सच्चे दिल से परमेश्वर को खोजेंगे परमेश्वर आपको जो आपका पाप से क्षमा करता है. இதைதான் நாம் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். इसी को हम लोग पूरे दुनिया में हम लोग समाचार का रूप में बताते हैं. நீங்கள் இந்த உண்மையான படைத்த தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். आप सृष्टिकर्ता परमेश्वर का वो जो सुसमाचार को बोलने के समय में आप वो जो परमेश्वर के चलते प्रभु यीशु मसीह के चलते आपको क्षमा मिलता है, पाप से करके बोलते हैं. பாவ மன்னிப்பின் அந்த ஒரு செவுரு உடைக்கப்பட்ட உடனே எல்லா தெய்வீக நன்மைகளுக்கும் நாம் உரியவர்களாய் உரிமையாளர்களாய் மாற்றப்படுகிறோம். पाप का उस दीवार तोड़ने के बाद परमेश्वर का सारे बातों को भाग लेने के लिए हमें परमेश्वर अधिकार देता है. ஏன் தேவனை தேடுகிறோம் என்று சொன்னால் இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். क्यों हम परमेश्वर को खोजते हैं, हमारा पाप से हमें क्षमा मिलना है. இது ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல நீங்க இந்த ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா आप वो जो किसी भी हालत में इस वो जो बातों को आप देखते हैं तो உங்களுக்கு ஒரு அருமையான அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். आपके लिए एक बहुत बड़ा अच्छा बुलाहट को देने चाहता हूं. முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் மேல் தயவாய் வேலை செய்யும். पूरे दिल से परमेश्वर को खोजिए, आपका पाप से आपको क्षमा मिलने के लिए परमेश्वर का अनुग्रह आपको मिलता है. குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். आप जो मैं तो एक बहुत बड़ा पापी हूं करके जो आपका अंदर की वो जो बात है उससे परमेश्वर आपको बाहर लेके आएंगे. ஆக்கினை தீர்ப்பின் அழிவின் நிச்சயத்திலிருந்து வெளியே வருவீர்கள். दंड की वो जो मृत्यु से आपको परमेश्वर बाहर लेके आएंगे. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானமும் ஒரு பெரிய மன்னிப்பின் உணர்வும் உங்களுக்கு உண்டாகப்படும். आपका अंदर में परमेश्वर का ईश्वरीय शांति और वो जो क्षमा की आत्मा आपका अंदर में आ जाता है. ஹalleluya हालेलुया. அதுதான் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. वो ही बहुत बड़ा आशीष है. பாருங்க, பாவம் மன்னிக்கப்படலாம். அதனால தான் அந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றாரு, இந்த உலகம் முழுவதும் நீ சம்பாதித்தாலோ உன் ஆத்மாவை நீ இழந்து விட்டால் அதனால் லாபம் என்ன என்று கேட்கிறார். बहुत बड़ा वो जो अमीर को देख करके परमेश्वर पूछता है कि यदि तू इस दुनिया को लाभ यानी कि अपना वश में लेके आएंगे तो भी अपना वो जो प्राण को खो जाएंगे तो क्या फायदा है करके पूछता है. அதனால தான் தேவனை தேடுவதில் முதலாவது பெரிய நம்பிக்கை நல்ல லாபம் என்னவென்று சொன்னா நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. इसलिए परमेश्वर को खोजेंगे तो पहला प्रतिफल क्या है, हमारा पाप से हमें वो जो क्षमा मिलता है. தேவ திட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டதெல்லாம் சரியாகுவதற்கு பாவம் மன்னிக்கப்படுவதற்கான பெரிய வாய்ப்பை தேவன் தருகிறார். परमेश्वर का योजना जो भी हमारा जीवन में आने का रुकावट है वो सारे रुकावट दूर करके परमेश्वर हमें पाप को क्षमा करता है. இரண்டாவது பெரிய நன்மை என்னவென்று சொன்னால் दूसरा बहुत बड़ा भलाई क्या है, நீங்கள் தேவனை தேடும் பொழுது आप जब परमेश्वर को खोजते हैं வாழ்வின் ஒரு வாழ்க்கையை நீங்கள் திருப்தி அடைகிறவர்களாய் மாற்றப்படுவீர்கள். आपका वो जो जीवन में एक बहुत बड़ा संतुष्टि मिलता है. நான் இப்படி சொல்ல வரேன் பாருங்க, வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். आपका वो जो जीवन में एक बहुत बड़ा अर्थ होता है. ஏன்னா இதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா a fulfilled life என்று சொல்லுகிறோம். क्योंकि अंग्रेज में ऐसा बोलता है कि वो जो एक परिपूर्णता का जीवन है करके. ஏன்னா இந்த பூமியில அடுத்த ஒரு பெரிய சவால் என்ன சொன்னால் அவனுக்கு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். इस वो जो दुनिया में लोग ऐसा वो जो किसी भी मकसद बिना जीवन बिताते हैं. நிறைய பேர் என்ன நோக்கம் நினைக்கிறாங்கன்னா, பிறந்தோம், சாப்பிட்டோம், படிச்சோம், வேலை செய்தோம், சேர்த்து வச்சோம், பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு ஊரு பரலோகம் போகணும்ன்ற நிச்சயத்தோட பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. कई लोग इस प्रकार के निश्चय के साथ जीवन बिताते हैं कि अच्छा से पढ़ना है, अच्छा से कमाना है, अच्छा परिवार और जो बाल बच्चे को पैदा करना है और उन लोगों को सेटल करना है, उसी में उन लोगों को तृप्त हो जाता है. நிறைய பேர் இந்த பூமியில பாருங்க பலவிதமான வாழ்க்கை தத்துவத்தோடு வாழுகிறவர்கள் உண்டு. इस दुनिया में कई ज्यादा वो जो प्रिंसिपल के साथ कुछ लोग जो जीवन बिताते हैं. ஒரு சிலர் என்ன சொன்னா, நம்ம எண்ணத்தை எடுத்துட்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போறோம், அதனால ஒண்ணும் இல்ல, ஏதோ வாழ்ந்து காலத்தை தள்ளிட்டு போவோம்னு போவாங்க. कुछ लोग ऐसा भी सोचते हैं, अरे ऊपर हम लोग आने के समय इस दुनिया में आने के समय कुछ भी लेके नहीं आए, जाने के समय में भी कुछ भी लेके नहीं जाएंगे, इसलिए जो मन करता है उसको करके चले जाएंगे करके सोचते हैं. அப்படிப்பட்ட சிந்தனையில இருப்பீங்கன்னா நான் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிகளை நான் விலக்க விரும்புகிறேன். यदि आप इस प्रकार की सोच में रहते हैं तो प्रभु यीशु मसीह का नाम से
मैं उस आत्मा को दूर करने के लिए चाहता हूँ। அது என்னன்னா the wandering spirit என்று அர்த்தம். அப்படி என்றால் எந்த நோக்கமும் இல்லாமல் சுற்றி திரிந்து அப்படியே போய் சேர்ற ஒரு எண்ணம் அது. किसी भी मकसद बिना रहने वाला का सोच ही ऐसा रहता है। இது இன்னைக்கு தேவன் சொல்ல விரும்புகிறார், you will have a fulfilled life. அப்படினால் அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். आज परमेश्वर आपसे बोलने चाहता है कि एक अर्थ के यानी कि वो जो आपका जीवन में एक मकसद की जीवन आप बताएंगे करके। இந்த எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், यिर्मयाह वो जो 29:13 என்னை முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்கிறார். जरूर जब वो जो पूरे दिल से परमेश्वर को खोजते हैं, जब हम वो जो परमेश्वर को खोजेंगे हम जरूर वो जो उनको पाएंगे करके लिखा गया है। இங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, उसका पीछे की वचन ऐसा बतलाती है, I will be found by you says the Lord and I will bring you back from your captivity. वो मैं तुम्हें मिलूंगा और वो जो मैं तुम्हारा जो बंधुओं से तुम्हें लौटा आऊंगा करके लौटा ले आऊंगा करके लिखा गया है। நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தானத்துக்கே உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यिर्मयाह जो 29:14 में लिखा गया है कि मैं तुम्हें मिलूंगा, यहोवा की यह वाणी है, और बंधुआई से लौटा ले आऊंगा और तुमको उन सब जातियां और स्थानों में से जिनमें मैंने तुमको बरबस निकाल दिया है और तुम्हें इकट्ठा करके इस स्थान में लौटा ले आऊंगा करके लिखा गया है। சிறையிருப்பிலிருந்து திருப்பப்படுவீர்கள், அதே ஸ்தானத்துக்கு வருவீர்கள்னா you will come back and you will fix yourself in the aligned purposes of God. தேவனுடைய நோக்கத்துக்குள்ளாய் மறுபடியும் வந்து நீங்கள் நிறைவாய் வாழ ஆரம்பிப்பீர்கள் என்று அர்த்தம். आप लोगों जो बंधुआई से आपको जो लौटा ले आऊंगा और आपका स्थान में रखेंगे, उसका मतलब क्या है? आपके लिए परमेश्वर जिस मकसद को रखा है उसी मकसद में आप वापस आ जाएंगे करके परमेश्वर बोलता है। अनेकम பேருடைய சவால் என்ன தெரியுமா? நோக்கத்தை கண்டுபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज कई लोगों का चुनौती क्या है कि उन लोग अपना जीवन की मकसद को पहचान नहीं पाते हैं। எதற்காய் பிறந்தோம்? अरे क्यों पैदा हुए हैं? எதற்காக இந்த பூமியில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம்? क्यों इस दुनिया में मुझे परमेश्वर रखा है? என்ன திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? किस मकसद को पूरा करने के लिए परमेश्वर मुझे चुना है? நாம் வாழ்ந்து என்ன சாதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? जीवन बिता के किस बातों को मैं वो जो करने जा रहा हूँ? சம்பாதித்து எதை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்? कमा के क्या करने के लिए मुझे परमेश्वर बुलाया है? நாம் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று குடும்பமாகி இதை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். शादी करके परिवारों के हम लोग को जो पैदा करके बच्चे को पैदा करके क्या किसके लिए हमें परमेश्वर इस प्रकार को किया है? மனிதனுக்கு நிறைவு எப்பொழுது வருகிறது என்றால் அவன் நோக்கத்தை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் வருகிறது. एक व्यक्ति का जीवन में जब संतुष्टि मिलता है, जब वो जो अपना मकसद को पाता है तभी होता है। நிறைய பேருடைய மன அழுத்தத்துக்கு காரணமே என்னவென்று சொன்னால் அவர்கள் நோக்கத்தை இன்னும் கண்டுபிடிக்காதவர்கள். कई लोगों की डिप्रेशन का कारण यह है कि उन लोग अपना जीवन की मकसद को अभी तक वो जो पहचान नहीं पाए। இன்றைக்கு ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். आज एक बहुत बड़ा वो जो ईश्वर का वो जो योजना को मकसद को परमेश्वर आपसे बताता है। நீங்க தேவனை சரியாய் தேட ஆரம்பிக்கும் பொழுது பெரிய பலன் என்னவென்றால் உங்கள் நோக்கங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்து சேரும். आप ठीक तरह से परमेश्वर को खोजेंगे तो आपका जीवन का मकसद को आप जरूर जो पहचानेंगे। நீங்க 10ல 11 வாழ்ந்துட்டும் போலாம், இல்லாட்டால் தேவனை தேடி உங்கள் நோக்கத்தை கண்டுபிடித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வாழலாம். आप 10 में 1 जैसे भी जीवन बिता सकते हैं, लेकिन आप आपका वो जो मकसद को पहचानते हुए आप परमेश्वर के लिए भी जीवन बिता सकते हैं। ஒரு சிலர் நான் ஓரளவுக்கு நோக்கத்தை தான் நிறைவேற்றேன், இதுக்கப்புறம் நான் ஏன் தேடணும்? நான் சொல்றேன் பாருங்க, தேவன் ஒரு அளவிட முடியாத திட்டங்களோடு நம்மோடு பயணம் செய்கிறவர். आप लोग कुछ लोग ऐसा सोचे होंगे मैं ऑलरेडी मैं एक मकसद के साथ ही मैं काम करता हूं करके आप सोचे होंगे, लेकिन परमेश्वर गिनने बिना वो इतना ज्यादा वो जो मकसद को परमेश्वर आपका ऊपर में रखा है। நீங்கள் ஒரு அளவுக்கு நோக்கத்தை கண்டுபிடித்து வந்திருந்தாலும் இன்னும் தேவனை தேடுவீர்கள், இன்னும் துல்லியமான நோக்கங்கள், இன்னும் ஆழமான நோக்கங்களுக்குள்ளாக, இன்னும் இந்த பூமியை ஆசீர்வதிக்கக்கூடிய நோக்கங்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். आप थोड़ा बहुत आपका मकसद में रहेंगे, लेकिन आप जितना परमेश्वर का और खोजेंगे उतना आपका मकसद का वो जो क्लैरिटी आपको मिल जाता है। அதனால தான் சொல்ல விரும்புகிறேன், இரண்டாவதாக நமக்கு ஒரு திருப்தி, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை தேவன் கொடுக்க விரும்புவார். इसलिए मैं इस बातों को बोलने चाहता हूं कि आप इसके चलते उस संतुष्टि को आप पाएंगे। இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். और एक वो जो स्टेटमेंट को बताने के लिए चाहता हूं, if you can find God
with all your purposes, you have found everything in this world. यदि वो जो एक आपका जीवन में जो मकसद है उसमें परमेश्वर को आप पहचानेंगे तो आपका जीवन की सारे बातों को आप वो जो पहचान सकते हैं। உங்கள் நோக்கத்தை உடைய தேவனையும் அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றவர்களாய் நீங்கள் மாறி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். आपका वो जो मकसद की परमेश्वर का और आपका वो जो मकसद को आप पहचान लेंगे तो इस दुनिया की सारे बातों को आप पा सकते हैं। இதுதான் நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. इसी बातों को मत्ती रचित सुसमाचार 6वां अध्याय 33वां में लिखा गया है, इसलिए पहले तुम उसी राज्य और धर्म की खोज करो तो ये सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगे। அவருடைய ராஜ்யம்னா நமக்கு நிறைய புரியும். ஆனா நீதினா என்னன்னா அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், what is right before God. If you seek that, then your life will be fulfilled life. அது நிறைவான வாழ்க்கையாய் மாற்றப்படும். परमेश्वर का राज्य के बारे में हम लोग जाने होंगे, बल्कि परमेश्वर का धर्म का बारे में हम लोग जो जाने नहीं पाएंगे। उसका मतलब परमेश्वर का खोज में हम लोग रहेंगे तो यानी कि वो जो हमारा ऊपर परमेश्वर जो मकसद को रखा है उसी को पहचानेंगे तो सारे वस्तुएं भी हमें मिल जाता है। முதலாவது நீங்கள் தேவனுடைய இரக்கம் அவருடைய மன்னிப்பை பெறுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றப்படுகிறது. पहले वो जो आपका जीवन में आप परमेश्वर से की ओर से उस पाप से क्षमा को पाते हैं। दूसरा आपका जीवन का एक अर्थ होता है। நான் உங்களை நான் அன்பாய் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால் அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்காக தேவனை தேடுங்கள். मैं आपसे वो जो प्रेम से निवेदन करता हूं कि आपका जिंदगी का मकसद को यानी कि अर्थ को आप पहचानने के लिए परमेश्वर को खोजिए। இந்த பூமியின் நாட்களை நீங்கள் பிரயோஜனமாக்கிக் கொள்வீர்கள். इस दुनिया की जिंदगी की दिनों को आप इस्तेमाल करेंगे। நீங்க மட்டும் பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க, உங்கள் மூலமாய் நிறைய பேர் பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாய் மாறி விடுவார்கள். आपके ना केवल आपके लिए लाभदायक हो, आपके द्वारा कई ज्यादा लोग लाभ उठाएंगे। இந்த மூன்றாவது பலனை நான் சொல்ல விரும்புகிறேன். तीसरा वो जो प्रतिफल को मैं बोलने के लिए चाहता हूं। ஓகே, என்னோடு கூட சங்கீதம் 32:8 எடுத்துக்கொள்ளலாம். भजन संहिता 32वां अध्याय 8वां वचन को निकालेंगे। ஓகே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். I will instruct you and I will teach you in the way you should go and I will guide you with my eyes. Okay. यहाँ पर लिखा गया है कि मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में तुझे चलना होगा उसमें तेरी अगुवाई करूंगा, मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा और सम्मति दिया करूंगा। The greatest blessing in this world is direction in our life. एक बहुत बड़ा आशीष हमारा जीवन में क्या है, हमारे लिए वो जो सम्मति देना है, हमारा वो जो डायरेक्शन को दिखाना है। ஒருவனுக்கு நோக்கமும் தேவை, அதனுடைய பாதைகளை அதை எப்படி போய் சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த வழியும் அவனுக்கு தெரிய வேண்டும். हमारे लिए मकसद भी जरूरी है, उस मकसद को फुलफिल करने के लिए, पूरा करने के लिए उसका मैंने वो जो रास्ता को भी हम लोग पहचानना है। நிறைய பேர் நோக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னை கர்த்தர் கூப்பிட்டாரு, என்னை கர்த்தர் அழைச்சாரு, என்னை பிசினஸ் செய்ய சொன்னார். ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா அது என்ன வழி என்று நீங்கள் தேடி கண்டுபிடித்தால் அது தேவனை திருப்திப்படுத்துகிறதாய் மாறுகிறது. कई लोग तो मकसद को तो जान पाते हैं लेकिन उस मकसद को पूरा करने के लिए किस मार्ग से जाना है करके उस मार्ग को पहचान नहीं पाते हैं। அதனால தான் இன்னைக்கு நான் இதை தனியா சொல்ல விரும்புகிறேன். We will have divine guidance in our life. इसलिए मैं इस बातों को बोलने के लिए चाहता हूं कि हमारे लिए एक ईश्वरीय वो जो अगुवाई को हम लोग को जो पाना है। இந்த பூமியில நான் ஒன்றை ஆழமாய் சொல்ல முடியும் பாருங்க. इस पृथ्वी में मैं इस बातों को गहरे दिल से बोल सकता हूं। உங்களை பெற்ற தாயும் தகப்பனும் நல்ல ஆலோசனைகள் கொடுக்கலாம். आपको जो पैदा किया है उस वो जो माँ बाप आपको अच्छा सम्मति को दे सकते हैं। உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தாய்மார்கள் கூட நல்ல ஆலோசனை கொடுக்கலாம். आपका वो जो पास्टर या तो कोई भी आपको जो अच्छा सलाह को दे सकते हैं। உங்களுடைய நண்பர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கலாம். आपका दोस्त अच्छा सलाह दे सकते हैं। ஆனால் அவைகள் எல்லாம் முழுமையாய் நிறைவேறுமா, அது திருப்தியாய் முடியுமான்னு கேட்டா முடியாது. நம்மளுக்கு அதுக்கு சாட்சி கிடையாது. लेकिन उसमें पूरा आपको संतुष्टि मिलेगा या तो वो निपुण होगा करके बोलेंगे तो उसका गवाह नहीं है। நாளா நிறைய நல்ல வழி நடத்ததெல்லாம் கேட்டு அவையெல்லாம் வேலைக்காக போனதை நான் பார்த்திருக்கிறேன். कई ज्यादा लोग मुझे अच्छा से वो जो सलाह दिए हैं लेकिन उसमें ज्यादा परिपूर्णता नहीं मिला है करके ஒரு கஷ்டமான சாட்சி. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷன் தான், கரெக்டா தான் சொன்னாரு, ஆனா எனக்கு அது வேலை செய்யலன்னுவாங்க. मैं इस प्रकार मेरा जीवन में इस
यानी कि इस प्रकार देखा हूं कि वो तो अच्छा व्यक्ति है, अच्छा से सलाह देने वाला है, लेकिन वो मेरा जीवन में उससे उस फायदा नहीं होता। அதனால தான் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எவ்வளவுதான் மனிதர்களுடைய உதவிகள் கிடைத்தாலும் நம்மளை நித்தியமாய் சரியான இடத்துல வழி நடத்தக்கூடியவர் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். इसलिए हमें मदद करने के लिए, सहायता करने के लिए कई ज्यादा मनुष्य रहेगा, तो पर भी हमें सही रास्ता दिखाने के लिए दिखाने वाला केवल हमारा परमेश्वर है। அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, he will guide us, that's a divine guidance will be given to us. इसलिए मैं बोलता हूं वो हमें अगुवाई करता है, वो ईश्वरीय अगुवाई हमें उनके द्वारा मिलता है। இந்த பூமியிலே வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் இப்ப கேளுங்க, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அவர்களுக்கு உதவிகள் வழி நடத்துதல்கள் கிடைத்திருக்கும். इस दुनिया में आत्मिक जीवन में जो भी सफलता को पाया है, उससे जाकर के आप पूछेंगे तो उन लोग बताएंगे कि परमेश्वर की ओर से उस सहायता को, उस वो जो सम्मति को उन लोग पाएंगे। நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது செங்கடல் முன்னாடி நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். आज जब वो जो मूसा वो जो लाल समुद्र का सामने है, उस समय में परमेश्वर उनसे बोलता है कि तुम्हारा हाथ में जो लाठी है उसको जो दिखा दो करके बोलता है। நீங்க யோசுவா யோர்தான் கிட்ட நிக்கும் பொழுது ஆசாரியனை போய் முதல்ல அந்த யோர்தான்ல காலை வைன்னு சொல்றாரு. जब वो जो यरदन का सामने लोग याजक लोग है, उस समय में यहोशू से परमेश्वर कहता है कि याजक लोग जा करके पैर को रखना है वो यरदन में करके। எரிகோ பட்டணத்துக்கு வரும் பொழுது நீங்க போய் சுத்தி வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்றாரு. जेरिको का सामने जाने के समय में आप लोग को जो घूम के आप लोग गीत गाइए करके बोलता है। இப்போ மோசே செய்தது மாதிரியே நம்ம செய்ய முடியுமானா யோசுவா தோத்துருப்பாரு பெருசா. मूसा जैसा किया वैसे ही यहोशू भी करना है करके सोचेंगे तो यहोशू तो हार पाए होंगे। அதனால தான் செங்கடல் பிளக்கிறது யோர்தான் பிளக்கிறதுலாம் திட்டமா இருந்தாலும் வழி நடத்துதல் தேவை, அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கு जरूर मकसद या तो योजना तो लाल समुद्र को दो भाग करना है और जो यरदन को दो भाग करना है, लेकिन उसका अगुवाई कैसा रहता है वो तो बात है। அதனால தான் மூன்றாவதா நான் சொல்லுகிறேன் பாருங்க, தெய்வீக வழி நடத்துதல். इसलिए तीसरी बात है कि वो जो ईश्वरीय वो जो अगुवाई है। ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் காத்து இருந்தாலும் எனக்கு வழி நடத்துதலே கிடைக்கல அப்படின்னுவாங்க. कुछ लोग ऐसा कहते हैं कि मैं जितना परमेश्वर का सामने बाट जोता हूं तो पर भी अगुवाई नहीं मिलता है। இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். अभी मैं एक उदाहरण को बताने के लिए चाहता हूं। இதுக்கு வந்து பழைய காலத்து ரேடியோ தான் இதுக்கு கரெக்டான உதாரணம். ये जरूर जो पुराना समय की वो जो रेडियो है, लेकिन सही उदाहरण है। இந்த தலைமுறைக்கு தெரியுதா இல்ல, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படி அந்த பெரிய ரேடியோ இருக்கும் டிரான்சிஸ்டர், அதை வந்து திருப்பினே இருப்பாங்க. पहले वो जो एक रेडियो ऐसा होता है, उसका ऐसा ट्यून करते रहना पड़ता है। அது ஒரு இடத்துக்கு வரும்போது ரொம்ப கரகரன்னு ஒரு சத்தம் கேட்கும். एक जगह पे आने के समय बहुत ज्यादा आवाज देता है। அதை நீங்க கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணும்போது தான் அவங்க அந்த ஒளிபரப்பக்கூடிய செய்தியோ இல்லாட்டி தகவலோ நமக்கு துல்லியமாய் வந்து கிடைக்கும். उसको ठीक तरह से आप वो जो ट्यून करेंगे तो तब सही जगह पे रखेंगे तब आपको उस आवाज ठीक तरफ से आएगा। அதே மாதிரி தான் நீங்க கர்த்தர்ட்ட காத்திருக்கும் பொழுது ஒரு ஃபைன் டியூனிங் நடக்கும், அப்பொழுது அந்த வழி நடத்துதலும் கிடைக்கும். वैसे ही परमेश्वर का समूह जब हम लोग को जो इंतजार करते हैं, तब हमें एक तरह अच्छा से परमेश्वर फाइन ट्यून करना है, तब उस वो जो मकसद हमें मिल जाएगा। இன்னைக்கு கர்த்தரை நிறைய பேர் எப்படி பார்க்கறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. आज वो जो परमेश्वर को लोग कैसा रखे हैं, एक दोस्त जैसे रखे हैं। நீங்க ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போன் அடிச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா அவர் உடனே பதில் சொல்லிடுவாரு. आप एक दोस्त के पास फोन करके क्या करना है करके पूछेंगे तो वो तुरंत एक जवाब बोलेंगे। சில फ्रेंड्स எல்லாம் என்னன்னே தெரியாம கூட நமக்கு ஆலோசனை கொடுத்துருவான். किसी दोस्त ऐसा होते हैं कि उसका कुछ भी समझ में नहीं आएगा तो पर भी किसी सलाह दे देता है। நிறைய பேர் தேவன் அப்படிதான் நினைக்கிறாங்க, கூப்பிட்டோன்னா அவர் வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிடணும், அவர் சொல்லனா அப்புறம் எதுக்கு அவர் தேவனா இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. वैसे ही कुछ लोग सोचते हैं कि हम पुकारेंगे तो तुरंत परमेश्वर मुझे कुछ सलाह देना है, या तो क्यों परमेश्वर के रूप में है करके सोचते हैं। நீங்க ஆழமாய் தேவனோடு பழகுனீங்கன்னா ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் இருக்கும். लेकिन गहरे दिल से आप परमेश्वर के साथ चलेंगे तो कुछ वचन आपको जो एक बहुत बड़ा रोशनी देता है। நீங்கள் வழி நடத்துதல் பெற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய இருதயத்தின் அர்ப்பணிப்பும் உங்களுடைய ஏக்கமும் உங்கள் தாக்கத்தையும் தேவன் பார்க்க விரும்புகிறார். वो आप यदि अगुवाई को पाने के लिए चाहते हैं तो आपका हृदय की गहराई की चाहत को और वो जो आपका वो जो मकसद को परमेश्वर जो देखता है। மோசே மலையேறதுக்கு ஏறி போயிட்டான், கர்த்தர் சொல்றார் நான் உங்க கூட பேசணும், நீ மேல வான்றாரு. मूसा से परमेश्वर कहा कि तू पहाड़ पर आ जा, मैं तुमसे बात करने के लिए चाहता हूं। ஆனா அவனோட பேசுறதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. लेकिन मूसा के पास बात करने के लिए 40 दिन हो गया। நீங்க யோசித்து பாருங்க, இது என்ன திட்டம் இது? आप सोच करके देखिए ये क्या योजना है। ஒருத்தர் வான்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசி அவனை கீழே அனுப்புறதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. किसी से
आओ मैं तुमसे बात करना करके बुला के बात करके भेजने के लिए 40 दिन हो गया। மலையில் உச்சில என்ன சாப்பிட்டிருப்பான், அதனால தான் அவன் விரதம் இருந்து தேவனையே தேடி அவருடைய வழி நடத்தலை கேட்டு இந்த ஜனங்களை கொண்டு போய் கானான்ல சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை அவன் இயக்கி இருக்கிறான். पहाड़ का ऊपर में वो क्या खाएंगे, लेकिन वो जो इतना बहुत बड़ा मकसद इसका ऊपर में रखे हैं, इसलिए उपवास करके ऊपर आना है, उससे में बात करके उसको अगुवाई करना करके शायद उनको बुलाए होंगे। மக்கள்லாம் இவ்வளவு பெரிய விலைக்கரையும் கொடுத்து தேவனை தேடி அவருடைய வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை என்னன்னா, போனோம் கேட்டோம் அப்படியா சொல்லலையா சரி நாங்க ஏதாவது செய்யறோம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். हमारा वो जो आत्मिक पूर्णिय उन लोगों को जो बहुत ज्यादा उस बातों को सह के परमेश्वर के सामने वो जो त्याग करके कई बातों को भाग के सेवा किए हैं। लेकिन आजकल के लोग क्या करते हैं, जाते हैं पूछते हैं परमेश्वर बोलेंगे तो उसको करते हैं, या तो और किसी इन लोग करते हैं। நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினீங்கன்னா அவர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். आप पूरे दिल से परमेश्वर को खोजेंगे तो जरूर आपको अगुवाई करेंगे। நான்காவதாக चौथी बात, ஒரு உள்ளான சமாதானத்தை தேவன் கொடுப்பார். एक अंदर की शांति को परमेश्वर देता है। பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியரங்கமான சமாதானம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. आजकल ज्यादा लोगों का अंदर में बाहर में एक बहुत बड़ा शांति होता है। இப்படி நான் சொல்றேன் பாருங்க, கட்டில் இருக்குது, பெட் இருக்குது, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. जरूर उन लोग के पास वो जो खाट है, उन लोग को जो सोने के लिए बेड है, लेकिन उन लोग लेटते हैं, नींद नहीं आता है। நல்ல கார் இருக்குது, ஆனா கார் ஃபுல்லா ஏறி உட்கார்ந்தோன்னு சண்டை. अच्छा गाड़ी है, लेकिन अंदर बैठेंगे तो पूरा झगड़ा है। இப்படி நான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ऐसा मैं ज्यादा बातों को बता सकता हूँ। இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு உள்ளான சமாதானம் இல்ல. इसका तो क्या कारण है, अंदर में एक सच्चे शांति नहीं है। வீடு ஃபுல்லா மக்கள் இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. यानी कि कुटुंब में ज्यादा वो जो लोग तो रहेंगे, लेकिन ये किसी से दूसरों से बात नहीं करते हैं। இது ஏதோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் மாதிரி இருக்கும் அந்த இடம். इंडिया और पाकिस्तान का सीमा जैसा रहता है परिवार। பதஷ்ட நிலையிலே இருக்கும் எல்லாமே, பதஷ்ட நிலையிலே இருக்கும். यानी कि वो जो सब कुछ वो जो कब क्या होगा करके उस प्रकार की बात होता है। ஏன்னா எப்ப என்ன ஆயுதம் பறக்குனே தெரியாத லெவல்ல எல்லாம் மக்கள் வாழ்கிறது உண்டு. कहां से कहां बर्तन फेंकेंगे, क्या होगा करके उस प्रकार सोच में रहता है। இது கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்லா புரியும். जो शादीशुदा है उसको तो ये बात बहुत अच्छा से समझ में आएगा। மத்தவங்களுக்கு புரியலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. जवान लोग को समझ में नहीं आता है तो कोई कुछ समस्या नहीं। உள்ளான சமாதானம் என்பது தேவனை தேடும் பொழுது மட்டும்தான் கிடைக்கிறது. अंदर की शांति मतलब जब परमेश्वर को खोजते हैं तभी मिलता है। என்னோடு கூட ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यशाया 26वां अध्याय 3रा वचन, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மை நம்பியே இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். जिसका मन तुझ में धीरज धरे हुए है उसकी तू पूर्ण शांति के साथ रक्षा करता है। அதனால தான் நம்ம சொல்றோம் பாருங்க, தேவனை தேடுங்க, அவரை இடைவிடாமல் தேடுங்க, அவரை முழு முயற்சியோடு தேடுங்கள். ஏன்னு சொல்றேன்னா, உங்களுடைய உள்ளான சமாதானத்துக்கு இந்த பூமியிலே தேவன் கொடுத்த அருமையான வாய்ப்பு இது ஒன்றுதான். हम लोग क्यों परमेश्वर को खोजिए, पूरे दिल से खोजिए करके बोलते हैं, इसलिए बोलते हैं कि यदि तुम ऐसा खोजेंगे तो तुम्हारा अंदर में पूर्ण शांति मिलता है करके। நீங்க எப்படி ஆர்வமுடைய தேடுவது என்பதை நீங்க போன கிளாஸ்ல போய் பாருங்க, நான் அதெல்லாம் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். आप वो जो कैसे परमेश्वर को चाहत के साथ खोजना करके पिछला वो जो क्लास को जाकर के देखिएगा, वहां पर आप उस बातों को देख सकते हैं। தேவனை எப்படி ஆர்வமாய் தேடுவது என்பதற்கு வழிகாட்டுதலை காண்பித்திருப்பேன். परमेश्वर को कैसे किस प्रकार वो जो प्रेरणा के साथ वो जो खोजना करके कैसे वो उस बातों को मैं बताया हूं। அதனால தேவன் நமக்கு உள்ளான சமாதானத்தை தருவதற்காக நாம் அவரை தேட வேண்டும். हमारा अंदर की वो जो शांति देने के लिए परमेश्वर को खोजना है। பாருங்க, அடுத்த ஒரு காரியம், ஐந்தாவது காரியமா இதை நான் சொல்ல விரும்புகிறேன். और पांचवा बात, God, when you seek God, you will have internal strength. आप जब परमेश्वर को खोजते हैं आपका अंदर की वो जो स्थिरता के लिए आप खोजना है। உள்ளான பலன் இருக்கும், இல்ல ஆவிக்குரிய பலன் உண்டாகும். अंदर की वो जो बल मिलता है या तो वो जो आत्मिक बल मिलता है। இப்படி சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய பலன் புதுப்பிக்கப்படும். आत्मिक बल वो नया हो जाता है। இங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, यशाया 40:31 को पढ़ेंगे तो அவர் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவார்கள் என்று சொல்லுகிறது. जरूर जो कोई परमेश्वर का बाट जोता है वो नया बल पाता है करके लिखा गया है। அவருக்கு காத்திருக்கிறவர்கள் जो बाट जोता है। அதனால நிச்சயமா நம்ம சொல்லலாம் பாருங்க, God will give you a internal strength. எதுக்கு அந்த உள்ளான பலனை கொடுக்கிறார்? परमेश्वर आपको अंदर की बल को देता है। क्यों उस बल को देता है? ஏனா நமக்கு வரக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறார். क्योंकि हमारा वो जो नेगेटिव बातों को हम लोग सामने
सामना करके जीतने के लिए परमेश्वर इस अंदर की बल को देता है। அதாவது தேவனை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நமக்கு ஒரு உள்ளான பலன் கட்டளையிடப்படுகிறது. इसलिए परमेश्वर को पूरे दिल से जब परमेश्वर को खोजते हैं हमारा अंदर की यानी कि आत्मिक बल हमारे परमेश्वर देता है। எப்பெல்லாம் வாழ்க்கை உங்களை கடினமான பாதையில் தள்ளுகிறதோ அப்பொழுது நீங்கள் எளிமை நின்று ஜெயிப்பதற்கு தேவனை தேடுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்து உங்களை முற்றிலுமாய் ஜெயம் பெற உதவி செய்வார். जब कभी हमारा जिंदगी में हम लोग कठिन रास्ता में यात्रा करते हैं उस समय परमेश्वर को खोजिएगा। परमेश्वर आपके अंदर की ताकत से आपको भर के आपको परमेश्वर आशीष करेंगे। ஏன்னா லைஃப் நிறைய டைம் எதிர்மறையான சூழ்நிலையில தள்ளி இருக்குது. कभी कभी हमारा मन में वो जो इस प्रकार नेगेटिव बातें होती है ஆனால் உள்ளான பலனை தேவனை தேடும் பொழுது அது கிடைக்கிறது. लेकिन जब परमेश्वर को खोजते हैं अंदर की बल ताकत हमें मिलता है। அடுத்ததாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். और एक बातों को बताने के लिए चाहता हूं, when you seek God you will find favor and provision from God. தேவனிடத்தில் கிருபையும் பரிபூரணத்தையும் நாம் பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். जब आप परमेश्वर को खोजते हैं तब परमेश्वर की ओर से हमें दया मिलता है, அவருடைய நன்மைகளை பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். उनका भलाई को हम लोग प्राप्त कर पाते हैं। நிறைய பேர் இந்த ஒரு இடத்தை மட்டும் தான் மிகைப்படுத்தி பார்ப்பாங்க. அது பலன்களிலே ஒன்று. कई लोग केवल इसी बातों को देखते हैं लेकिन ये तो प्रतिफल में एक है। நான் நிறையவற்றை வரிசைப்படுத்த விரும்புகிறேன். मैं कुछ बातों को मैं वो जो लगातार बोलने के लिए चाहता हूं। 34 அதிகாரம் 10 வசனம், भजन संहिता 34:10, கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. जो कोई वो जो परमेश्वर को खोजता है उसको किसी भी वो जो भलाई को घटी नहीं होगा। சங்கீதம் 34:10, भजन संहिता 34:10, those who seek the Lord lack no good things. जरूर यहोवा के खोजियों को किसी बली वस्तु की गट्टी नहीं होगी। அப்ப நம்ம இந்த வசனத்தை ஒரு ரிவர்ஸ் கான்செப்ட்ல நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. इस वचन को दूसरा ढंग से मैं पढ़ने के लिए चाहता हूं। இப்ப நிறைய நன்மைகள் குறைவா இருக்குதுன்னா இப்ப தேடுதல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். उसका मतलब ज्यादा वो जो நீங்க நிறைய நன்மைகள் குறைவாய் இருக்குதுன்னா இப்ப தேடுகிறது கம்மியா இருக்கிறது என்று அர்த்தம். बली वस्तुएं गट्टी हो जाता है तो आप परमेश्वर को खोजने में भी बहुत गट्टी हो गया। இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி, இது வந்து ரிவர்ஸ்ல இருந்து இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது. उल्टा इस बातों को हम लोग समझते हैं, रिवर्स इंजीनियरिंग அப்படின்னு சொல்றோம். रिवर्स इंजीनियरिंग करके इसको कहते हैं। இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்றோம் பாருங்களேன். ஒருத்தர் காரை வந்து முதல்ல இருந்து தயாரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா அதை பாக்கா பிரிச்சு அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி வசனத்தையும் நீங்க இப்படியும் படிக்கலாம் அப்படியும் படிக்கலாம். ஓகே, जरूर जो वचन को हम लोग जो इस प्रकार भी हम लोग समझ सकते हैं। ஓகே, இது கொஞ்சம் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் ப்ராப்ளம், பரவாயில்ல. ஆனா நீங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட இல்லன்னா இப்ப தேவனை தேடுகிறது எங்கேயோ ஒரு இடத்துல சவாலா இருக்கிறது என்ற அர்த்தம். आपके पास ज्यादा वो जो बड़ी वस्तुएं नहीं है तो आप वो जो परमेश्वर को ज्यादा खोजते नहीं करके अर्थ है। அதனால தான் நீங்க தேவன்கிட்ட போகும்பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க எப்படி அவரை தேட வேண்டும் என்ற பதிலை கர்த்தர் காண்பிக்கிறவராய் இருப்பார். इसलिए जब कभी आप परमेश्वर को देखते हैं जाते हैं तब किस प्रकार उनको खोजना करके परमेश्वर आपको सिखाने वाला है। இந்த இடத்துல தான் நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்க விரும்புகிறேன். इसी जगह पे मैं छुटकारा मिनिस्ट्री के लिए मैं वो जो जरूर नमस्कार करता हूं। பலவிதமான மினிஸ்ட்ரி இருக்குது. कई ज्यादा वो जो मिनिस्ट्री सेवकाई होती है। சிலர் வொர்ஷிப் மினிஸ்ட்ரின்னுவாங்க, சிலர் வேர்ட் மினிஸ்ட்ரின்னுவாங்க, சிலர் பிரேயர் மினிஸ்ட்ரின்னுவாங்க, சிலர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. कुछ लोग आराधना का सेवा करते हैं, कुछ लोग प्रचार करने का सेवा करके बोलते हैं, कुछ लोग छुटकारा का सेवा करके बोलते हैं। அவங்க துல்லியமாய் பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு நீங்கள் இப்படி தேவனை தேடுங்கள் இதன் மூலமாய் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஒரு வரைமுறையை காண்பிக்கிறவர்களாய் இருப்பார்கள். खास करके आपका जीवन में ये समस्या है, इस समस्या को ठीक करके परमेश्वर का ऐसा खोजी करके कुछ बातों को ठीक तरह से उन लोग समझते हैं, सिखाते हैं। இந்த பூமியில நிறைய டூல்ஸ் நம்ம மெக்கானிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்றோம். इस पृथ्वी में कई ज्यादा वो जो इक्विपमेंट को यानी कि टूल्स को इस्तेमाल करते हैं। எல்லா நட்டும் ஒரே சைஸ் கிடையாது, எல்லா போல்ட்டும் ஒரே சைஸ் கிடையாது. सारा बोल्ट एक ही साइज नहीं है, सारा नट एक ही साइज नहीं है। அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிடையாது. वैसे ही सारा समस्या भी एक नहीं है, सारा समस्या की वो जो जवाब भी एक नहीं है। இது புரிஞ்சவங்க வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி அடைஞ்சிருவாங்க. इसको जो समझ गए वो अपना जीवन में जल्दी से जल्दी सफलता को पाएंगे। சகலமும் குறைவில்லாம இருக்கணும்னா நீங்கள் எப்படி தேட வேண்டுமோ அப்படி தேடுவதை குறித்து கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க. इसलिए सब कुछ गट्टी नहीं रहना है तो आप किस प्रकार परमेश्वर को खोजना करके सलाह परमेश्वर से लेके उस प्रकार परमेश्वर को खोजिए। அதனால தான் நான் அடுத்த காரியத்தை சொல்ல விரும்புறேன். நீங்கள் தேவனை தேடும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய பகுத்தறிவாளர்களாய் மாறி விடுவீர்கள். इसलिए मैं इस बातों को बताने के लिए चाहता हूं कि यदि जब आप
परमेश्वर को खोजेंगे तो आप आत्मिक बातों को पहचान सकते हैं, यानी कि डिस्कर्न कर सकते இது हैं। தேவனை தேடும் பொழுதுதான் இது கிடைக்குது. आप जब परमेश्वर को खोजते हैं तब भी बात आपको जो मिलेगा। இங்க எபிரேயர் 5:14 வாசிப்பீர்கள். इब्रानियों 5:14 को आप பலமான ஆகாரமானது நன்மை தீமை இது என்று பயிற்சியினால் பகுத்தெறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையதாக பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லும். यहाँ पर वो जो भले बुरे में भेद करने के लिए पक्के हो गए हैं करके लिखा गया है। இங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா by the reason of the use have their senses exercised to discern both good and evil என்று சொல்லப்படுகிறது. यहाँ पर वो जो भले बुरे बातों की भेद करने के लिए पक्के हो गए हैं करके लिखा गया है। அப்ப என்ன சொல்றாரு, நீங்க தேவனை தேடும் பொழுது நன்மை தீமை கண்டுபிடிக்க கூடிய ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். उसका मतलब परमेश्वर की खोज में जब आप रहते हैं तब भले बात क्या है बुरे बात क्या है करके उसका भेद करने के लिए परमेश्वर आपको मदद करता है करके लिखा गया है। நீங்கள் அடுத்ததாக சொல்ற, நீங்க தேவனை தேடும் பொழுது இந்த பூமியிலே பதில்களை கண்டுபிடிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். और अगली बात यह है कि आप जब परमेश्वर को खोजेंगे इस दुनिया में आप वो जो जवाब पाएंगे। You will have answers for your prayers. आप जरूर आपका प्रार्थना की जवाब को पाएंगे। இங்க மறுபடியும் சங்கீதம் 103க்கு நம்ம கடந்து செல்வோம். और वो जो भजन संहिता 103 में आ जाएंगे, ஏன்னா இங்க அற்புதமான இந்த தேவைகள் கண்டுபிடிப்பதை குறித்து தேவன் பேசி இருக்கிறார். क्योंकि यहाँ पर वो जो अद्भुत जवाब को पाते हैं उसका बारे में यहाँ पर लिखा गया। என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறார் நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. क्या क्या वो जो भलाई को यानी कि प्रतिफल को हमें परमेश्वर रखा करके बताने के लिए चाहता हूँ। சங்கீதம் 103 மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். भजन संहिता 103 तीसरा वचन से पढ़ने जा रहे அவர் हैं। சொல்றாரு, உன் நோய்களை குணம் முதலாவது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அதான் முதல்ல படிச்சோம். அடுத்தது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, पहले बोले हमारा अधर्म को क्षमा करता है, उसके बाद बोला है तेरे सब रोगों को चंगा करता है। அப்போ இதுல டிவைன் ஹீலிங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். उसका मतलब एक ईश्वरीय वो जो चंगाई को परमेश्वर रखा है। இது எல்லாமே மன்னிப்பின்ற அதே வரிசையில தான் கீழ வருது. இதெல்லாம் ये सब वो जो क्षमा उसी आदर पर आता है। அப்ப பெனிஃபிட்ஸ் பலன்கள் என்று வரும் பொழுது ஆன்சர்ட் பிரேயர், நீங்கள் வியாதிகளுக்காய் அது நீக்கப்பட வேண்டும் என்று ஜெபிச்சீங்கன்னா அதற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் उसका இருக்கிறார். मतलब प्रतिफल मतलब आप वो जो मेरा वो जो बीमारी से मुझे चंगा मिलना है करके चंगाई के लिए प्रार्थना किए हैं तो उस वो जो प्रार्थना का जवाब के हिसाब से आपके उत्तर के रूप में आपको चंगाई मिलता है। நம்ம ஒரு நாட்கள்ல தெய்வீக சுகத்தை குறித்து தியானிப்போம். ஆனா நான் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். आने वाला दिनों में ईश्वरीय चंगाई का बारे में हम लोग अध्ययन करेंगे, लेकिन आज मैं अभी एक वो जो भविष्यवाणी का रूप में मैं एक बातों को कहना चाहता हूं। வியாதி எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறத பெரிய நோக்கமா வச்சுக்காதீங்க. बीमारी कैसे आया करके उसको पहचानने के लिए वही बहुत बड़ा मकसद करके मत सोचिए। சில டைம் நீங்க டாக்டர்ட்ட போய் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அவரே தெரியாது, வந்துச்சு இல்ல இப்ப மாத்திரை சாப்பிடுங்கன்னு அனுப்பிச்சிடுவாரு. कभी कभी डॉक्टर के पास जा करके मुझे क्यों इस बीमारी आया करके आप पूछेंगे तो उनको भी पता नहीं है, इसलिए वो बोलेंगे अरे आ तो गया लेकिन इस दवा को खाओ, उसका ऐसा करके बोलेंगे। அதனால தான் நான் சொல்லுகிறேன், தெய்வீக பலன்கள்ல ஒரு பலன் டிவைன் ஹீலிங், ஒரு தெய்வீக சுகத்தை தேவன் ஜெபத்தின் பதிலாக கொடுக்க விரும்புகிறார். इसलिए परमेश्वर का प्रतिफल में एक ही यह है कि ईश्वरीय चंगाई है। परमेश्वर आपको जो ईश्वरीय चंगाई को देने के लिए चाहता है। அடுத்தது நீங்கள் தேவனை தேடும் பொழுது பாதுகாப்பை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். आप जब परमेश्वर को खोजेंगे परमेश्वर आपको जो सुरक्षा को करने वाला இந்த है। பூமியில கோடான கோடி பணங்களை பாதுகாப்புக்காய் மக்கள் செலவு செய்கிறார்கள். इस वो जो दुनिया में करोड़ों रुपया को रक्षा के लिए लोग खर्चा करते हैं। ஆனால் இன்றைக்கு தேவனை நீங்கள் சரியாய் தேடும் பொழுது, முழு இருதயத்தோடு தேடும் பொழுது பெரிய பாதுகாப்பை தேவன் நமக்காக வைக்கிறவராய் இருக்கிறார். परंतु आप परमेश्वर को पूरे दिल से खोजेंगे तो आपको बहुत बड़ा रक्षा को परमेश्वर रखा है। இங்க சொல்லப்படுது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, 4ஆம் வசனம். यहाँ पर लिखा गया है वही तो तेरे प्राण को नाश होने से बचा लेता है। இந்த பூமியில இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு தேவனை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. इस पृथ्वी में इस प्रकार एक प्रतिज्ञा को देने के लिए हमारा परमेश्वर बिना और कोई भी नहीं है। He is the greatest security of this world. वो ही हमारा वो जो रक्षा करने वाला, बहुत बड़ा रक्षा करने वाला है। நீதிமான் அவருக்குள்ளாய் ஓடி ஒளிந்து கொள்வான். இந்த உலகத்தினருக்கு எந்த தாக்கங்களும் தாக்காதபடி தேவன் உங்களை அழிவிலிருந்து பாதுகாக்க வல்லமை जो உள்ளவராய் இருக்கிறார். धर्मी है वो जो परमेश्वर के पास जाकर के चिपक जाता है, इस दुनिया के किसी भी नाश आपको जो कुछ भी नहीं कर सकता है। அப்ப தேவன் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறதை பலனாய் தருகிறவர். तब परमेश्वर हमारा प्राण को नाश होने से बचा लेने की बातों को प्रतिफल का रूप में देने वाला है। அடுத்தது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. और एक बातों को बतलाता है, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, तुम्हें वो जो अनुग्रह और करुणा
से करुणा और दया का मुकुट बांधता है करके உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை தேவன் தர விரும்புகிறார். आपका एक बहुत बड़ा मुकुट को परमेश्वर देने के लिए चाहता है. கடைசியாய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். आखिरी बात एक बातों को बताने के लिए चाहता हूं. அற்புதமான வசனங்கள். ये बहुत बड़ा वो जो अद्भुत वचन है. இங்க என்ன சொல்றார் பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. यहाँ पर बोलता है कि वो तेरी लालसा को उत्तम पदार्थों से तृप्त करता है. இதெல்லாம் அவருடைய பலன். ये सब उनका प्रतिफल है. வாயை திருப்தியாக்குகிறார். तुम्हारा वो जो मुंह को तृप्त करता है. இது எதை குறித்து பேசுகிறது? किस चीज का बारे में बताते हैं? லைஃபே ஒரு satisfied லைஃபா மாற்றுவார். आपका जीवन जिंदगी पूरा संतुष्टि की जिंदगी बन जाता है. இவ்வளவு பலன்களை தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். इतना प्रतिफल को परमेश्वर हमारा सामने रखा है. முக்கியமான பலன்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இருக்கிறார். मैं खास वो जो प्रतिफल को मैं आपको बताया हूं. இன்னைக்கு இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் தேவனை தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். आज यदि ठीक तरह से परमेश्वर को आप खोजेंगे तो इस प्रकार के प्रतिफल को परमेश्वर आपको देने वाला है. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். उस प्रकार की विश्वास के साथ हम लोग थोड़ा देर प्रार्थना करके अंत करने जा रहे हैं. தேவனை தேடுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். हे प्रभु, यदि परमेश्वर को खोजेंगे तो इस प्रकार के प्रतिफल को आप देते हैं करके याद किए, इसलिए धन्यवाद हो राजा. எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். हमारा सारा घटिया को प्रभु में हाँ प्रभु आप पूरा किया, इसलिए स्तुति हो. கர்த்தாவே, இன்றைக்கு தியானிக்கப்பட்ட ஒவ்வொரு பலன்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் செய்து தருவீராக என்று ஜெபிக்கிறோம். हे प्रभु, आज जो भी आप याद किए ये सारे प्रतिफल हमारा जीवन में पूरा होने के लिए हम प्रार्थना करते हैं. கர்த்தாவே, நாங்கள் மாற்றத்தை காண்கிற காலம் வந்துவிட்டது என்று நாங்கள் விசுவாசத்தோடு பேசுகிறோம். हे प्रभु, हम लोग हमारा जीवन में परिवर्तन को पाने की समय आ चुका है करके विश्वास के साथ प्रार्थना करते हैं. கர்த்தாவே, இந்தியா முழுவதும் இருந்து கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. हे प्रभु, इस भारत से पूरा भारत से जो भी कनेक्ट हुए हैं सारे लोगों के लिए प्रार्थना किए हैं. கர்த்தாவே, முழு இருதயத்தோடு தேவனை தேடிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் தத்தளிக்காதபடி கர்த்தர் அவர்களை பிராணனை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வீராக. हे प्रभु, जो कोई वो जो पूरे दिल से आपको खोजता है उन लोगों को हालेलुया नाश होने से आप बचा लेते, इसलिए धन्यवाद हो रहा है. அவமானங்களிலிருந்து வெட்கங்களிலிருந்து மீட்டுக் கொள்வீராக. सारे निंदा से इन लोगों को प्रभु आप बचा लीजिए. துக்க நிலைகளிலிருந்து மீட்டுக் கொள்வீராக. दुख की बातों से आप वो जो लौटा लीजिए. கர்த்தாவே, மரணத்தை நோக்கி நகருகிற அந்த சூசைட் நிலைமையிலிருந்து கர்த்தர் இவர்களை தூக்கி எடுப்பீராக என்று हे प्रभु, ஜெபிக்கிறேன். आत्महत्या करने की बातों से इन लोगों को उठा लीजिए. கர்த்தாவே, வியாதியினால் மனம் நொந்து போய் ஜீவனை முடிக்கலாம் என்று யோசிக்கிற அந்த எண்ணங்களிலிருந்து மீட்டு எடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். हे प्रभु, बीमारी के चलते वो जो अपने आप को खत्म कर लेंगे करके उस प्रकार की सोच से आप उठा लीजिए. இது ஒரு அற்புதமான நேரம் அப்பா. एक बहुत बड़ा वो जो अद्भुत काम है. இது ஒரு விடுதலையின் நேரம். ये जरूर एक छुटकारा का समय है. ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே பலமான கிரியைகளை செய்வீராக. पवित्र आत्मा इस जगह पे वो जो बहुत बड़ा काम करने पाए राजा. மக்கள் விடுதலை ஆவார்களாக. लोग जरूर छुटकारा पाने पाए. மீட்கப்படுவார்களாக. जरूर वो जो उन लोगों को प्रभु आप छुड़ा लीजिए. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பேசுகிறேன் அப்பா. यीशु के नाम से चंगाई को बात करता हूं. உம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தாவே புறஜாதிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னீரே. जो कोई तुझे खोजता है और वो जो अन्य लोग है उस दोनों के बीच में बहुत बड़ा फर्क को दिखाने वाला है. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. तेरे प्रजा आशीष को पाने पाए राजा. தெய்வீக சுகத்தை அனுபவிப்பார்களாக. उस ईश्वरी चंगाई को पाने पाए. வியாதிகள் விலகுவதாக என்று பேசுகிறோம்ப்பா. बीमार सब दूर होने पाए राजा. நோக்கம் கண்டுபிடிக்கப்படுவதாக. मकसद को पहचानने पाए राजा. தெய்வீக திருப்தி உண்டாவதாக. ईश्वरीय संतुष्टि होने पाए. சமாதானம் உண்டாவதாக. शांति होने पाए. மனமகிழ்ச்சி உண்டாவதாக. और वो जो आनंद होने पाए. இவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைப்பதாக. इन लोग का प्रार्थना की जवाब मिलने पाए. இயேசுவின் மூலமாய் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करके आशीष करते हैं हमारे पिता. Hallelujah. God bless you.